ஹலிஃபாக்கள் யார் அப்படின்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, இவ்வாறான சஹாபாக்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாம் நேர்வழி பெற்ற கலிஃபாக்கள். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்வழி பெற்ற கலிஃபாக்கள். ஸோ இவங்களோட சுன்னாவை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கீங்கன்னா, இவர்கள் நபிக்கு மாற்றமாக எதையும் செய்ய மாட்டாங்க, இஸ்லாத்தில் இல்லாத புதிய விஷயத்தெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. இவர்கள் என்ன செய்தாலுமே அது சுன்னான்னு அர்த்தம், அது நபி வழியில் அடங்கக்கூடியது அப்படிங்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விளக்கம். ஆட்சி ரீதியாகவும் அந்த காலத்தில் ஆட்சியாளர் என்ன, அவர் தான் மார்க்க தலைவர், அவர் தான் இமாம், அவர் தான் தொழுவிப்பார், மார்க்கத்துக்கான ஃபத்வா கொடுப்பார், எல்லாமே அவர் தான். பிறகு உமையாக்களுடைய காலகட்டத்தில், உமையாக்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் அது வந்து ஆட்சி தலைவர்ங்கிற வேறு, அவர் அரசு விஷயங்களை பார்த்துக்குவார், மார்க்க தலைவர் வேறு, தொழுவிக்கிற ஃபத்வா கொடுக்குறாள் வேறுங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிட்டு போகக்குள்ள குர்ஆன் புத்தகமாக எல்லார கையிலையும் இல்லை, ஹதீஸ் வந்து புத்தகமாக எல்லார கையிலையும் இல்லை. அப்போ நேர்வழி பெற்ற கலிஃபாக்களை பின்பற்றுங்கன்னா அந்த இடத்த மார்க்க தலைவர்களும் அவர்கள் தான், ஆட்சி தலைவரும் அவர் தான். ஆட்சி தலைவர் என்றால் அவரும் இஸ்லாமிய முறைதான், இஸ்லாமிய ஆட்சி என்றால் அதுவும் இஸ்லாம் தான். அப்போ கலிஃபாக்களின் சுன்னாவை பின்பற்றுங்கிறது மிக தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா சஹாபாக்களை பின்பற்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதுக்கான மிக சிறந்த ஒரு ஆதாரம் அவர்களுடைய சுன்னா. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வழிமுறைகள் இருக்குல்ல, அவர்களுடைய வழிமுறைகள்ங்கிறது அது வந்து சுன்னா தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நபிக்கு முரணாகவோ இஸ்லாத்துக்கு மாற்றமாகவோ புதிய விஷயங்களை அவங்க கொண்டு வர மாட்டாங்க. அவங்க செய்வதெல்லாம் என்னது, சுன்னாவில் அடங்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத மிக தெளிவாக இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம்ங்கிறத பார்க்கலாம். அதாவது இது ஒரு அறியாமை பேச்சுங்கிறது தெளிவாக விளங்குது. ஹசனுல் கைரிஹிங்கிறது இமாம் திருமிதி வந்து கொண்டு வரக்கூடியது வந்து மதன் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹதீஸை தான் கொண்டு வர்றது. இதை பற்றி இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, திருமிதி ஹசன் ஹரீஃப், அது திருமிதியுடைய ஹசன் ஹரீஃப் என்றால் அது ஹரீஃப் என்று அனுமதிக்கப்பட்டது என்று கூறும்போது அது இந்த இஸ்னாதில் கரீபாக இருக்கலாம், இஸ்னாதில் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் மத்னில் உரையில், அதாவது அந்த ஹதீஸுடைய அந்த செய்தியில் அதை உறுதிப்படுத்தும் சான்றுகள் இருப்பதால் அது ஹசன் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ இமாம் திருமிதி வந்து அந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா சரி, இப்போ அவர் போட்டத்தில் கூட அப்படி தான் இருக்குது, செய்தி ஓகே, வேறு வேறு அறிவிப்புகளில் வந்து இருக்குது, மற்ற இதுகளில் வந்துருக்குது, அதெல்லாம் சேர்த்து பார்த்து செய்தி சரி, அறிவிப்பாளரில் பிரச்சனை இருக்கலாம், எனவே தான் அது ஹசன் அது என்கிறத வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் என்ன செஞ்சு சொல்கிறோம், இந்த இடத்த பதிவு செஞ்சு சொல்கிறோம். அதனால் இதை பற்றி தேடி ஆராய்ந்து படிப்பது நல்ல. நாங்கள் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்கள் வந்து ஏதோ இமாம் திருமிதி மட்டும் ஹசன் என்று சொன்னதில்லை, மற்ற அறிஞர்களும் இந்த ஹசன் தான் சொல்லியிருக்காங்க. ஏதோ இமாம் திருமிதி மட்டும் சொன்னேன்னு சொல்கிறீங்க. அடுத்தது நாம் கொண்டு வந்த செய்திக்கு யார் யாரெல்லாம் ஹசன் என்று சொல்லியிருக்காங்கங்கிறது நாம் ஏற்கனவே பதிவு செஞ்சோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்க கத்தாருடைய மார்க்க ஃபத்துவாக்கள் கொடுக்கக்கூடிய அறிஞர்கள் குழு வந்து இந்த ஹதீஸ் வந்து சரியானது அவங்க ஃபத்துவா கொடுத்துருக்காங்க, அந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அதை என்று சொல்லி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யார் வந்து ஃபத்துவா கொடுத்துருக்காங்க, தாருசலாம் என்ற யார் ஹதீஸ் நூல்களை ஹதீஸ்களை ஆய்வு செஞ்சு ஹசன், அடுத்து வந்து சஹி லைஃப் என்று சொல்லி பிரித்து ஹதீஸ் புத்தகங்களை வெளியிடக்கூடிய மார்க்க அறிஞர்கள், சர்வதேச அளவில் மார்க்க அறிஞர்கள் குழு அது அமைப்பு. அந்த அமைப்பு வந்து இந்த ஹதீஸை ஹசன் என்று சொல்லி தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஏதோ திருமதி மட்டும் கொண்டு வரல என்கிற விஷயத்தை வந்து பதிவு செஞ்சு கொள்கிறோம். இவங்களுக்கு உமரை பின்பற்றுங்கன்னு வரக்கூடிய ஹதீஸ் வந்து இவங்களுக்கு லைஃபாக தான் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, சரி, இவங்களுக்கு லைஃபாக தான் இருக்கும், ஆனால் உண்மைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது லைஃப் கிடையாது. இந்த ஆடியோவில் முகவைக்கான் 2 இடத்த முரண் படுறாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அறிவில் சிறந்தவர் தானே, ஆமாம், அவர் பின்பற்றணும். ஏன் தெரியுமா, அவர் வந்து நபி, அதை மறந்துட்டாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபிங்கிறத முஹம்மைக்கான் மறந்துட்டாரு. அப்போ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அறிவில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அறிவில் சிறந்தவர், அவர் பெரும் மனிதர் மட்டுமில்லை, அவர் தான் முதலாவது நபி, அவருடைய சந்ததிக்கு அவர் தான் நபி, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்கிறது அவருடைய பிள்ளைகளுக்கு மார்க்கம்.
அப்ப அவரை பின்பற்றணும் என்கிற அறிவியல் சிறந்தவர்கள் அந்த இடத்த வரக்குள்ள பின்பற்றணும்ங்கிறது வருது. இது ஒன்று. இன்னொரு இடத்த எங்க முரண்படுறாரு தெரியுமா? இந்த ஹதீஸ்ல இந்த ஆடியோவில் என்ன சொல்றாருண்டா, இருக்கும் என்று வந்தால் என்ன, என்னுடைய சமுதாயத்தில் யாராவது இருந்தால், அப்படி தால் என்று வந்தால் இருக்கு அப்படின்னு வந்தா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இல்லைன்னு அர்த்தமா. அப்ப ஏற்கனவே ஒரு ஹதீஸ் சொன்னாரே, ஏன்னா இங்க இந்த இடத்த என்னுடைய செய்தியை கேட்கிறவங்க மத்தாக்களுக்கு எத்தி வச்சிருங்க, உங்களுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் உங்களை விட சிறப்பாக விளங்க கூடும், அங்கேயும் கூடும் தானே வருது. அப்படின்டா விளங்க மாட்டாங்கன்னு அர்த்தம். இவருடைய வாதப்படி அல்லாவுக்கு மகன் இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? மகன் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டு. இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அதே கொண்டு வந்து இங்கே பொறுத்து என்ன சொல்றாரு, என்னுடைய சமுதாயத்தில் என்ன, அதாவது எல்லா இதுக்கு முன் சொன்ன சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து சில விஷயங்களை சொல்லக்கூடியவர்கள் இருந்தாலாம். அந்த மாதிரி என்னுடைய சமுதாயத்தில் இருந்தால் அது உமர், இருந்தால்டா இல்லைன்னு அர்த்தமா. அப்ப இந்த செய்தியை நீங்க மற்றவர்களுக்கு எத்தி வைங்க, உங்களை விட மற்றவர்கள் சிறப்பாக விளங்க கூடுமென்னு அர்த்தம், விளங்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்படிதான் புரியணும். அப்ப அங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா விளங்குவாங்கன்னு புரிவாங்களாம். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அல்லாஹுடைய மகன் இருந்தாலுங்கிற அதை கொண்டு இங்க ஜாயின் பண்ணி இங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டம் தட்டுறதுக்கு அப்படி இல்லைன்னு புரிவாங்களாம். என்ன ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் இதுல. கல்வி அறிவென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி முடிச்சது இங்க விஷயம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன பால் கொடுக்கப்பட்டுச்சோ அந்த பாலுடைய மீதி தான் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு குடிக்காங்க. அதுதான் அங்க மேட்டர். அங்க மேட்டர் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே கல்வின்னு சொல்லிட்டு போகிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்த பாலுடைய மீதி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அடுத்தபடியாக மார்க்க ரீதியான அறிவுகள், சட்ட திட்டங்கள், கல்வி அறிவுகளை பெற்றுக்கொள்ள போக வேண்டிய இடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இந்த ஹதீஸ் சொல்ல என்ன சொல்லுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பின்பற்றலாம் என்று சொல்லுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பின்பற்றலாம். ஏன்? அவர் அல்லாஹ்வுக்கு மாற்றமாகவோ ரசூலுக்கு மாற்றமாவோ இஸ்லாத்துக்கு மாற்றமாவோ செய்ய மாட்டார். அவர் நேர்வழி பெற்ற கலிஃபா, நேர்வழி பெற்ற கலிஃபாக்களுடைய சுன்னாவை பின்பற்ற சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுன்னாவை பின்பற்றலாம் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்ல தெரிய வரக்கூடிய விஷயம். ஏன்டா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவுங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அறிவில இருந்து வந்தது. நபிக்கு கொடுத்த அறிவு போக அதுக்கு அடுத்தபடியான அறிவு என்கிறதா அதில் உள்ள விளக்கம். என்ன லாபகரமாக அந்த ஹதீஸை வந்து லாஸ்ட்டில் உள்ள அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே உள்ள பகுதியை உதாசீனப்படுத்திட்டு போறீங்க பார்த்தீங்களா. இது என்ன காட்டுது அப்படின்னா, சஹாபிகளை பின்பற்றக்கூடாது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய தனிப்பட்ட கொள்கை, இஸ்லாமிய கொள்கை இல்லை. அதுதான் எடுத்துக்காட்டு இல்லை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முஹவைக்கான் தஃசீரை ஏற்றுக்கொள்ளணுமாம், அதுக்கு முந்தி வந்த மார்க் அறிஞர் ஒரு தஃசீரை ஏற்றுக்கொள்ளக்கூடாதாம். இதான் இதில் இருக்கிற விஷயம். சரியா? என்ன அப்படி என்ன, நாங்கள் அந்த தஃசீரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீங்கள் என்ன தஃசீரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறதெல்லாம் அந்த ஹதீஸில் கிடையாது. ஸோ அந்த குர்ஆன் வசனத்தில் கிடையாது. குர்ஆன் 900 வந்து அப்போ மட்டும்தான் அதோட அந்த சப்ஜெக்ட் முடியுது, அந்த சப்ஜெக்ட் முடியுதுங்கிறதெல்லாம் வந்து அங்கே கிடையாது. அந்த வசனத்துடைய சட்டம் ரத்தாகி இருந்தால், அந்த வசனத்தில் உள்ள சட்டம் அவர்களை முந்திக் கொண்டவர்களே நற்கர்மங்களை பின்பற்றுவர்கள் என்கிறது, பின்பற்றுகிறவர்களை அல்லாஹ் வந்து பொருந்து கொள்வான் அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் வந்து ரத்தாகி இருந்தா சானே. இப்போ ஒரு குர்ஆனில் வந்து வசனம் இருக்க, ஓதல் சட்டம் இருக்க, நடைமுறை சட்டம் ரத்தாகி இருந்தால் அது ஹதீஸ்களில் வந்திருக்கணும். எங்கே வந்திருக்கு? அப்படி இந்த வசனத்துடைய நடைமுறை சட்டம் ரத்தான வசனம் எது? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தாயிட்டு அதோட முடிஞ்சங்கிறது 2026 உட்காந்துக்கிட்டு முஹவைக்கான் கொடுக்குற ஒரு புது தஃசீர் வாங்கிச்சா. இது ஒரு புது தஃசீர் தான் தவிர இதுக்கு எங்கேயும் வந்து அங்கே குர்ஆன்லேயே ஹதீஸ்ல எல்லாத்துக்கும் ஆதாரம் கிடையாது. ஸோ அந்த வசனத்தை பொறுத்த வகையில் நான் மற்ற ஆடியோக்களுக்கு பேசிட்டு லாஸ்ட்டாக அந்த வசனத்தை திரும்ப நான் என்ன செஞ்சேன், படித்து காட்டி அதுக்குள்ள விளக்கத்தை கொடுக்கு. நம்பிக்கை கொள்றது என்கிறது இஸ்லாத்தை பொறுத்த வகையில செயல். அல்லாஹ்வை சரியான முறையில் ஈமான் கொள்ளணும். சாதாரண நம்ம நம்பிட்டு போறதில்ல, சரியான முறையில் நம்பிக்கை கொண்டு மக்கத்து காஃபிர்களும் அல்லாஹ் நம்பி இருந்தாங்களே, அப்ப நம்ப வேண்டிய முறைப்படி நம்பணும். நம்பிக்கை கொண்டு ரசூலை நம்பிக்கை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றல். ஈமான் கொள்ளுதல் என்ன அர்த்தம்? இஸ்லாத்தை ஏற்றல், அந்த வழிமுறையை ஏற்றல். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை கொள்ளுதல். அப்ப சஹாபிகள் எப்படி அல்லாஹ்வை ஈமான் கொண்டாங்களோ, சஹாபிகள் எப்படி நபியை ஈமான் கொண்டாங்களோ, அவ்வாறு
நாமளும் ஈமான் கொள்ள வேண்டும். அப்ப ஈமான் கொள்ள வேண்டிய விஷயத்தில் அவர்களை பின்பற்ற வேண்டும். சஹாபியை பின்பற்ற வேண்டும் வந்துட்டா இல்லையா? அது ஈமான்ல வருகுதோ எதுல வருகுதோ, சஹாபியை பின்பற்றணும் வந்துட்டா இல்லையா? அப்ப இங்க வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. சஹாபிகள் எப்படி அல்லாஹ்வை ஈமான் கொண்டாங்களோ, அல்லாஹுடைய சிஃபத்துக்கள், அல்லாஹுடைய மத்த விஷயங்கள் எதுவாக இருக்கட்டும், ஈமான் விஷயம், ஈமானுங்கிறது இஸ்லாத்துடைய அடிப்படை. எந்த பிரச்சனை பின்பற்றுதல்ல பிரச்சனை இருந்தாலும் கடுகளவு ஈமான் இருக்கிறவர் என்ன செஞ்சிருவாரு, நரக தண்டனைக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. சரியா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல சஹாபியை பின்பற்ற வேண்டும், சஹாபி ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். ஸோ சஹாபியை பின்பற்ற வேண்டும்ங்கிறதுக்கு, பின்பற்றலாம்ங்கிறதுக்கு குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 137வது வசனம் மிக சிறந்த ஆதாரம். சாப்டர் க்ளோஸ். அதிகமாக நேரம் இல்லை, இன்னும் 2 ஹதீஸ் பதிவு பண்ணிருக்கேன், அதனால வேகமாக சொல்கிறேன். தமத்து ஹஜ்ஜினை உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், தடுக்கிறதுக்கு ஹலீஃபாவுக்கு உரிமை இருக்கின்ற அர்த்தம். சட்ட ரீதியாக சரியத்தில் அதை தடுத்து வைக்க உரிமை இருக்கின்ற அர்த்தம். எனவே நபி ஸல்லல்லாஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்தாங்க. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்பற்ற தெரியும் நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நபிக்கு கொடுத்ததுக்கு அடுத்தபடியான அறிவு வந்து பார்த்தீங்கன்னா என்னது, கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பொறுத்த வகையில் ஷைத்தானே என்னது அவரை கண்டு விரண்டோடுவோம். அப்போ அவர் தப்பான விஷயத்தை என்ன செய்ய மாட்டார், வந்து பார்த்தீங்கன்னா செய்ய மாட்டார். உமர் ரலியல்லாஹு உள்ளத்தில் சத்தியம் இருக்குது அப்படின்னு சரி நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. அப்போ பிழையான அசத்தியமான விஷயத்தை அவர் செய்ய மாட்டார். இப்படி பல உதாரணங்கள் இருக்குது. ஸோ சமத்து ஹஜ்ஜை உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த ஹஜ்ஜை முக்கியப்படுத்துவதற்காக, அந்த உம்ராவை மற்ற மாதங்களில் செய்ய வேண்டும் என்பதை ஊக்குவிப்பதற்காக தடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், அது தடுக்கிறதுக்கு ஒரு கலீஃபாவுக்கு உரிமை இருக்குது, அதனால தடுத்தாங்க. அவர் இல்லாத டைமில் நபி செய்தது போல் செய்கிறதுக்கு அல்லது அவர் அனுமதி தந்ததுக்கு பிறகு செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. சரியா? ஆனால் உமர் ரலியல்லாஹு தடுத்தாங்கன்னா அது கலீஃபாக்குரிய உரிமை, அது மார்க்கத்தில் இருக்கிற விஷயம். ஏன்னா நேர்வழி பெற்ற கலீஃபாக்களின் சுன்னாவை பின்பற்றுங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் உமர் ரலியல்லாஹுடைய அந்த சுன்னா தமத்து ஹஜ்ஜினை தடுத்ததும் ஒரு சுன்னா தான். அதுவும் கலீஃபாக்கு மார்க்க ரீதியாக ஷரியத்தில் இருக்கிற உரிமைங்கிறது முதல்ல விளங்கிக் கொள்ளணும். நாம் வந்து ஏற்கனவே இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை நபி பின்பற்றுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நாம் பார்த்தோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டதுக்கு அடுத்தபடி மார்க்க அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க சார், நாம் என்ன செஞ்சோம் பார்த்தோம். அதன் அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அதாவது சிறந்த கலீஃபாக்களுடைய சுன்னாவை பின்பற்றுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சுன்னாவும் அதில் வந்து என்ன செய்யும் அடங்கும்ங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஏன்னா உமர் ரலியல்லாஹு நேர்வழி பெற்ற ஹலீஃபா. அதன் அடிப்படையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு தனது முன்மாதிரியாக எடுத்திருந்தார் என்கிறத புகாரியுடைய இந்த ஹதீஸில் 3685 ஹதீஸில் வந்து பார்க்க முடியுது. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, உமரே, உயரிய நற்செயலுடன் நான் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முன்மாதிரியாக நான் விரும்பி ஏற்கத்தக்கவர் எவரும் உங்களுக்கு பின்னால் இல்லை. எதாக முன்மாதிரியாக அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு நற்செயல்களுடன், நற்செயல் என்ற என்ன, மார்க்கம் சொல்வதுதான் நற்செயல். நற்செயல் என்றா மார்க்கம் சொல்றது தான் நற்செயல். அதன் அடிப்படையில் நற்செயல்களுடன் நான் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முன்மாதிரியாக, அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு முன்மாதிரியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு எடுத்திருந்தாங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சஹாபிகளை பின்பற்றலாம்ங்கிறதுக்கான மிக சிறந்த ஒரு ஆதாரம். ஏற்கனவே குர்ஆனுடைய 4,115 வசனம், அபுதாவுடைய 4,607 ஹதீஸு, அதே போல் திருமிதி 3,805 ஹதீஸ், குர்ஆனுடைய 9,100 வசனம் போன்ற பல ஆதாரங்களோடு நாம் என்ன செஞ்சிருக்கோம், சஹாபிகளை பின்பற்றலாம்ங்கிறத உறுதி செஞ்சிருக்கோம். அதன் அடுத்தபடியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு நற்செயல்களுடன் அல்லாஹ்வை சந்திக்க முன்மாதிரியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்திருந்தார்கள் அப்படிங்கிற ஆதாரத்தை காட்டியிருக்கோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சஹாபாக்களை பின்பற்றலாம்ங்கிறதுக்கான மிக சிறந்த ஆதாரமாக அமைகிறது.
பின்பற்றுங்க. நேர்வழி பெற்ற ஹலிஃபாக்கள் யார் அப்படின்னா அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர், உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, ஹசன் ரலியல்லாஹு, இவ்வாறான சஹாபாக்கள், முஆவியா ரலியல்லாஹு, இவர்கள் எல்லாம் நேர்வழி பெற்ற கலிஃபாக்கள். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்வழி பெற்ற கலிஃபாக்கள். ஸோ இவங்களோட சுன்னாவை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கீங்கன்னா, இவர்கள் நபிக்கு மாற்றமாக எதையும் செய்ய மாட்டாங்க, இஸ்லாத்தில் இல்லாத புதிய விஷயத்தெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. இவர்கள் என்ன செய்தாலுமே அது சுன்னா. சுன்னான்னு அர்த்தம் அது நபி வழியில் அடங்கக்கூடியது அப்படிங்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விளக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் அதாவது சஹாபாக்களையும் பின்பற்ற வேண்டுமா அல்லது குர்ஆன் சுன்னா மட்டும் பின்பற்ற வேண்டுமா அப்படிங்கிற தலைப்பில் விவாதம் நேற்று ஒரு நாள் முடிஞ்சிருக்கிறது. இன்றைய நாளினுடைய முதல் அமர்வை வந்து அகமது நுஸ்கி அவங்க, இலங்கையைச் சேர்ந்த அகமது நுஸ்கி அவங்க வழங்கியிருக்கிறாங்க. இப்போ அதனை தொடர்ந்து நாம் பேச வேண்டியது இருக்குது. இப்போ நேற்று நம்ம சில செய்திகளை நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த செய்திகளே அந்த மேலே சொன்ன ஆரம்பமாக சொன்னமா இல்லையா, இத்தபியூ மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும் வலா தத்தபியூ மின் தூனிஹி அவுலியா. இந்த ஒரு வசனம் என்பதே போதும், மற்றவர்களை என்னது பொறுப்பாளராகி பின்பற்றக்கூடாது. மற்றவர்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு பொறுப்பாளர்களே கிடையாது, நமக்கு வஹி மட்டும்தான் அப்படிங்கிறது வந்து தெளிவான வசனங்களை நம்ம முதலாகவே போட்டு நம்முடைய வாதத்தை வச்சுட்டோம். ஆனால் இவங்க வந்து இந்த சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு அவங்க சில செய்திகளை எடுத்து வச்சாங்க. எதுவுமே அதற்கு சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்லக்கூடிய செய்தியே இல்லை. அதாவது அந்த உமர் ரலியல்லாஹு அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் பின்பற்றுங்கள் வரக்கூடிய செய்தி போட்டாங்க. அது பலவீனமான செய்தி போட்டாங்க. அது சம்பந்தமாக கீழே கடைசி அவர் பதிவு போட்டிருக்கிறாங்க. அது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம விரிவாக தெளிவுபடுத்துவோம். இப்போ அது மாதிரி சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது, சஹாபாக்கள் வந்து அவர்கள் ரசூலுல்லாஹ்வைத்தான் அவர்களும் பின்பற்ற வேண்டுமே ஒழிய நாம சஹாபாக்களை பின்பற்ற தேவையில்லை. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றனால தான் அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளையும் பொருத்தத்தையும் பெற்றார்கள். அது மாதிரி நாமும் அல்லாஹ்வையும் ரசூலையும் தான் என்ன செய்யணும், அவருடைய சொல் செயல் வழிமுறைகளை தான் நம்ம என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை தான் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையை நம்ம நேற்று விளக்கிடணும். இப்போ இதில் வந்து ஒரு விஷயம் பாருங்க, இப்போ சஹாபாக்களுக்கு ஏராளமான சஹாபாக்களுக்கு சட்டங்கள் தெரியலை, நிறைய தெரியலை. அதை நம்ம அவர்களை குறையும் நம்ம சொல்லலை. நம்ம அவங்க சட்டம் தெரியாதனால குறையும் சொல்லலை, சட்டம் தெரியாமல் செஞ்சதுனால அதை நம்ம தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதை நம்ம செஞ்சோமே ஆனால் நாம் செய்யக்கூடிய நேரத்தில் அது பாவமாக தப்பாக வந்துடும். இப்போ அதற்கு உதாரணமாக மேலே நிறைய செய்திகள் நம்ம போட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை விரிவாக பேச வேண்டிய நேரத்தில் மறுபடியும் நம்ம பேசிக்கிறோம். இப்போ வந்து ஒருவர் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விந்து வெளியாகவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று யார் கேட்குறா? ஸைத் பின் ஹாலித் இவங்க தான் அறிவிக்கக்கூடிய அவங்க. அதாவது தாம்பத்தியத்தில் கணவன் மனைவி 2 பேரும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டு விந்து வெளியாகலை, இப்போ என்ன செய்ய வேண்டும் என்று நான் உஸ்மான் ரலியல்லாஹு அவரிடம் கேட்டேன். இது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள், நல்லா கேட்டுக்கிறேங்க. அப்போ அதற்கு அவர்கள் மர்மஸ்தானத்தை கழுவி விட்டு நீ தொழுகைக்கு செய்வது போல் ஒளி செய்ய வேண்டும் என்று விடையளித்தார்கள். அவன் மர்மஸ்தானத்தை கழுவிட்டு ஒளி செஞ்சிடணும் போதும், அப்புறம் நம்ம தொழுகலாம் கொள்ளலாம் எல்லாம் செய்யலாம், ஏன்னா நம்மளுக்கு குளிப்பு கடமையாகலை அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அப்போ வந்து விடையளித்தார்கள். விடையளித்துட்டு இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் செவியேற்றுள்ளேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். இது பற்றி அலி ரலியல்லாஹு, ஜுபைர் ரலியல்லாஹு, தல்ஹா ரலி, உபை இப்னு கௌஃப், இந்த உபை இப்னு கௌஃப் இந்த குர்ஆன் சம்பந்தமாக சொன்னாங்களே அந்த உபை இப்னு கௌஃப் அவங்களிடமும் நான் கேட்டேன். அவர்களும் அவ்வாறே கூறினார்கள். அதாவது கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுட்டு விந்து வெளியாகவில்லை என்றால் அவருக்கு குளிப்பு கடமை இல்லை, விந்து வெளியானால் தான் குளிப்பு கடமை. விந்து வெளியாகவிட்டால் அவர் மர்ம உறுப்பை கழுவி விட்டு ஒளி செய்து கொண்டால் போதுமானது, தொழுகைக்கு செய்யக்கூடிய ஒழுவை செய்தால் போதுமானது அப்படிங்கிற செய்தி இந்த செய்தியில் இது புகாரில் வந்து 179, 292 போன்ற ஹதீஸ்களில் நம்பர்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனால் முஸ்லீமில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, இது இன்னைக்கு நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச சட்டம். தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடியதில் ஆண் குறியும் பெண் குறியும் சேர்ந்து விட்டாலே, இணைந்து விட்டாலே குளிப்பு கடமையாகிவிடும் அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் சஹாபாக்கள் தெரியாமல் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அவங்க அப்படியே செஞ்சிருந்தாலும் கணவன் மனைவியோட தாம்பத்தியில் ஈடுபட்டு விந்து வெளியாகாமல் எந்திரிச்சு கழுவி விட்டு ஒளி செஞ்சுட்டு போய் தொழுது இருந்தாலும் அவர்கள் தொழுகை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. அவர்களுக்கு சட்டம் தெரியாது. அந்த சட்டம் தெரிஞ்சிருந்தால் அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க செஞ்சாங்கிறதுக்கு நம்ம செஞ்சிட முடியுமா? நம்ம செஞ்ச இவர்களை ஃபாலோ பண்ணி நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். இது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க இடத்துல வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இது சம்பந்தமாக ஒரு சஹாபி கேட்குறாங்க, அன்னையே, இறை நம்பிக்கையாளரின் அன்னையே, நான் தங்களிடம் ஒரு விஷயத்தை பற்றி கேட்க விரும்புகிறேன், ஆனால் தங்களிடம் கேட்க எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொன்னேன். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள், உங்களை பெற்றெடுத்த தாயிடம் நீங்கள் எதை பற்றி கேட்பீர்களோ அதை பற்றி என்னிடம் நீங்கள் கேட்க ஏன் வெட்கப்பட வேண்டும்? வெட்கப்பட வேண்டியதில்லை, நானும் உங்களுடைய தாயார் தான் என்றார்கள்.
நான் குளியல் எதனால் கடமையாகும், அதாவது குளிப்பு எதனால் கடமையாகும் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் கூறினார்கள், அதாவது கூறினார்கள், சரியான ஆளிடம் தான் நீங்க வந்திருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியாக உங்களுடைய தாயாக இருக்கக்கூடிய என்னிடம் சரியான ஆளிடம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் தம் மனைவியின் இரு கால்களுக்கு இடையில, அதே மாதிரி 2 கைகளுக்கு, 4 கிளைகளுக்கு இடையில அமர்ந்து ஆண்குறி பெண்குறியை தொட்டு சந்தித்து விட்டாலே, அது தொட்டு விட்டாலே, அது சந்தித்து விட்டாலே இருவர் மீதும் குளிப்பு கடமையாகிவிடும். அதாவது ஆண்குறியும் பெண்குறியும் இணைந்து விட்டால், டச் ஆகி விட்டாலே என்ன கடமையாயிரும், குளிப்பு கடமையாயிரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்படிங்கிற ஒரு செய்தியை அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. இதுதான் சட்டம். ஆனா சஹாபாக்களை பின்பற்றங்கிற பேர்ல நீங்க அதை போய் செஞ்சிருவீங்க, உங்களுடைய தொழுகை பாத்திலா போயிடும், உங்க தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, குளிப்பு கடமையான நிலையில தொழுதா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற செய்தியை கூடுதலாக அதில் விளங்கிக் கொள்ளணும். கூடுதலான செய்திகளை மேலும் விளக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்துல சகோதரர் அஹமது நுஸ்கி அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொன்னதை நம்ம கட் பண்ணியும் போட்டிருக்கிறோம், அதை டெக்ஸ்டாகவும் போட்டிருக்கிறோம். அதாவது நேர்வழி பெற்ற கலிஃபாக்கள் யார் அப்படின்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாம் நேர்வழி பெற்ற கலிஃபாக்கள். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நேர்வழி பெற்ற கலிஃபாக்கள். ஸோ இவங்களோட சுன்னாவை பின்பற்றுங்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குண்டா, இவர்கள் நபி வழிக்கு மாற்றமாக எதையும் செய்ய மாட்டாங்க, இஸ்லாத்துல இல்லாத புதிய விஷயங்கள் எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. இவர்கள் என்ன செய்தாலும் அது சுன்னானா என்ன அர்த்தம், அது நபி வழியில் அடங்கக்கூடியது அப்படிங்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விளக்கம். இது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அந்த அபூதாவூதுல வரக்கூடிய அந்த ஹதீஸ் சம்பந்தமா சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் சம்பந்தமா நம்ம ஏற்கனவே நம்ம விளக்கியும் இருக்கிறோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அந்த ஹதீஸை சொல்லக்கூடிய நேரத்தில் மேலே ஒரு லாக் போடுறாங்க, கீழே ஒரு லாக் போடுறாங்க, அது தடை விதிக்கிறாங்க. இது ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அபிசீனிய அடிமையாக இருந்தாலும் உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டால் அவர்கள் கட்டுப்படுங்கள் அப்படின்னு சொல்லி விட்டு தான் எனது வழிமுறையையும் ஆட்சியாளர்களுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள், நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்களுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள். அதாவது ரசூலா சொல்றாங்க, எனது வழிமுறை, என்னுடைய சுன்னத் மார்க்கத்தை பின்பற்றுங்கள், அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நேர்வழி பெற்ற அந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவர்களுடைய வழிமுறையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் மார்க்கத்தில் புதிதாக உருவாகக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை விட்டு எச்சரிக்கின்ற ஒவ்வொரு பிதுகத்தும் வழிகேடுங்கிற வேற ஹதீஸ்ல வருது. சரி, அதை விட்டுருவோம். அப்படி அந்த செய்தி முடியுது. அதில் சஹாபாக்களை பின்பற்ற சொல்லவே இல்லைங்கிறாங்க. சொல்லலை, சஹாபாக்களை பின்பற்றுங்கிறதுக்கு அதில் ஆதாரம் இல்லை, ஆட்சியாளர்கள் சம்பந்தமாக தான் சொல்லப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கிறோம். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 6 பேரை கொண்டு வராங்க, நேர்வழி பெற்ற கலிஃபாக்கள் அப்படிங்கிறது 6 பேரை கொண்டு வராங்க. இவர்களை நம்ம பின்பற்றணும், இவர்கள் சொல்வதெல்லாம் கேட்கணும், இவங்க செய்வதெல்லாம் சொன்னா அது நபி வெளியில் அடங்கக்கூடியதுதான் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க இஸ்லாத்துக்கு புதுசாக எதையும் செய்ய மாட்டாங்க, அவங்க என்ன செஞ்சாலும் அந்த இஸ்லாம் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை கொண்டு வராங்க. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, அவங்க 2 பேரையும் ஓரமாக வைங்க, அது சம்பந்தமா நம்ம மேலே சில செய்திகளை போட்டுருக்கோம், விரிவாக அப்புறம் பேசுவோம். அதுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் காலத்தில் நடந்ததுலேருந்து நீங்க ஹசன் முஆவியா ரலியல்லாஹு இடையில நடந்திருக்கா இல்லையா, அத்தனை குழப்பங்கள் அது நபி வெளிங்கிறாங்க இவங்க. அதெல்லாம் அவங்க நபி வெளிக்கு மாற்றமா செய்ய மாட்டாங்க, அம்புட்டு இஸ்லாத்தில் உள்ளது, அம்புட்டு இஸ்லாம் தான். நேர்வழி பெற்ற கலிஃபாக்கள் என்ன செஞ்சாலும் அது இஸ்லாம் தாங்கிறாங்க. ஐசா ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு யுத்தம் செஞ்சு அதுங்க இஸ்லாத்தில் உள்ளதுதான். முஆவியா ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு 2 பேர் நேர்வழி பெற்ற கலிஃபாக்கள். இவர் சொல்றதை பார்த்தா அப்ப 2 பேருக்கு இடையே யுத்தம் நடந்தது, அதுவும் இஸ்லாம் தான். வெட்டிக்கிட்டு செத்தாங்க, அதுவும் இஸ்லாம் தான். அந்த பக்கம் சஹாபாக்கள், இந்த பக்கம் குழப்பம், அதுவும் இஸ்லாம் தான். அப்ப ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை வெட்டிக்கிட்டு சாவுவது இஸ்லாம்ங்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தர்ஜிஉ பஹத குஃபாரா, எனக்கு பின்னாடி நீங்கள் ஒருவர் மற்றொருவரை வெட்டி கொண்டு காஃபிராகி விடாதீர்கள் என்று எச்சரிக்கை செஞ்சாங்க. இவர் சொல்றாரு, என்ன சொல்றாங்க, இவர்கள் நேர்வழி பெற்ற கலிஃபாக்கள், இஸ்லாத்துக்கு மாற்றமாக எதையும் செய்ய மாட்டார்கள், அவர்கள் செஞ்சது அம்புட்டு இஸ்லாம் தான். இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்ன விளக்கம்ங்கிறார் இவர். அப்ப என்ன மார்க்கத்தை இவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க, நல்லா விளங்கிக்கிறீங்க. நீங்க அந்த 2 விட்டு 3 போனமாக்க அதுக்கு ஆதாரமே இல்லை. அல்லாஹ் குர்ஆன் சுன்னாவை தவிர 3ஆவதுக்காக ஆதாரத்தை இறக்கவே இல்லை. எப்படி இந்த இணை வைக்கக்கூடியவர்கள் தங்களுடைய இணை வைப்புக்கு ஆதாரமாக சில செய்திகளை கொண்டு வராங்களோ, நம்ம அதற்கு எந்த ஒரு சான்றையும் இறக்கவில்லை அப்படிங்கிறான். அது மாதிரி குர்ஆன் சுன்னாவை தாண்டி 3ஆவதுக்காக எந்த ஒரு சான்றும் குர்ஆன் ஹதீஸ்ல இல்லை அப்படிங்கிறது நீங்க என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரர் அஹமது நுஸ்கி அவங்க இந்த திருமதியில் வரக்கூடிய ஹதீஸை போட்டாங்க. அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு அவர்களை பின்பற்றுவது சம்பந்தமாக போட்டாங்க. நம்ம சொன்னோம், இது அம்புட்டுமே பலவீனமான செய்திங்க. அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு பின்பற்றுவது சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா செய்திகளுமே பலவீனமான செய்தி அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு, அதாவது திருமதி இமாம் ஹசன் என்று கொண்டு வந்தார்களே, ஆனால் ஆதாரபூர்வமான செய்தியிலே தான் ஹதீஸ் உசூல் அவங்களே அதுக்கு கொடுத்த விளக்கம் இதுதான் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், மேலதிகமாக, அதாவது திருமதி இமாம் சொன்னதையும் நம்ம எடுத்து போட்டிருந்தோம், இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவங்க சொன்னதையும் எடுத்து போட்டிருந்தோம். இல்லை அதான் சரிதான் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க, ஒரு செய்தியை போட்டாங்க. அந்த மஜ்முஉல் ஃபத்தாவா இப்னு தைமியா அவங்க சொன்னதாக போட்டிருந்தாங்க. இப்போ இதில் அவங்க ஏற்கனவே அந்த ஹதீஸை போட்டிருந்தாங்களே, இல்லை திருமதி வர ஹதீஸ்,
அந்த ஹதீஸுக்கு கீழே அவங்களே குறிப்பிட்டிருந்தாங்க ஹசன் லி ஹைரிஹி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஹசன் லி ஹைரிஹின்னா என்ன அப்படிங்கிற ஹுக்கும் அவருக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தாலும் இப்படி பேச மாட்டார் அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம். திருமதி இமாம் ஹசன் சொன்னாலே அது பலவீனமான செய்தி. மற்ற ஹசன்ங்கிறது ஆதாரபூர்வமானது. திருமதி இமாம் சொல்லக்கூடிய ஹசன் எப்படி இப்னு ஹிப்பான் அவர்கள் ஒரு செய்தியை சஹீஹ்னு சொன்னா அதை தீர விசாரிக்கணுமோ, அதை அவர் சொல்வது முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது ஹதீஸ்ல அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. ஏன்டா அவர் தெரியாத ஆளையெல்லாம் சேர்த்து விட்டு போயிடுவார், சஹீஹ்னு போயிடுவார். மஜ்ஹூலான ஆளு இன்னாருன்னு அறியப்படாதவரெல்லாம் என்ன செஞ்சிருவாரு, நம்பகமானவர்னு போயிடுவார். அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய இப்னு ஹிப்பான் அவங்க விஷயத்துல ஹதீஸ்ல ஒவ்வொரு துறைக்கும் ஒன்று இருக்கிறது. இப்ப அந்த அடிப்படையில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இப்னு தைமியாவுடைய ஒரு செய்தியை போட்டுக்கிறாங்க. அதுல மேல போடுறாங்க பாருங்க, ஹசன் தர ஹதீஸுகள் ஹசன் ஹைரிஹி அவரை எழுதுற அவர் ஹசன் லி ஹைரிஹி என்பது அதாவது மதனில் மேல போட்டிருக்காங்க, மனதின்னு போட்டிருக்காங்க. அது என்னது இல்லை, மதனில் ஏற்கத்தக்க ஹதீஸ் ஆகும். அதாவது செய்தி ஏற்கத்தக்கது, அதாவது மத்தன்ல சரியா இருக்குதான். ஹதீஸை பொறுத்தளவுக்கு அடிப்படையாக சனதுல சரியா இருக்கணும். சனதுல சரியா இருந்தா தான் உள்ள செய்தியவே பார்க்கணும். சனதுல சரியா இருந்து உள்ள மத்தன் குழப்பமாக இருந்தா டோட்டல் க்ளோஸ். அல்லது சனது சரியா இருக்கு உள்ள மத்தன் குழப்பமா இருக்குன்னா டோட்டல் க்ளோஸ். ஆனா மத்தன் சரியாக இருந்து சனது க்ளோஸா இருந்துச்சாக்கு, சனது விடுபட்டு இருக்குது, சனது பொய்யான சனதா இருக்குது, சனதுல பொய்யர்கள் வர்றாங்க அல்லது பலவீனமானவர்கள் வர்றாருன்னா அந்த மத்தனை பார்க்கவே மாட்டாங்க, டோட்டல் க்ளோஸ் ஆயிரும். அப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள்ல எத்தனை நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பாளர் வரிசையை பார்த்த உடனே இட்டுக்கட்டப்பட்டதுன்னா தள்ளி விட்டு போயிடுவாங்க. உள்ள எவ்வளவு பெரிய நல்ல செய்தியா இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. இதுதான் ஹதீஸ்ல உள்ளது. இப்ப இவருக்கு ஒண்ணு அவருக்கு உசூல் தெரிஞ்சிருக்கணும், ஹதீஸ் உசூல் தெரியல, அல்லது தெரிஞ்சவங்க சொல்றத கேட்கணும், அதுக்கு இவர் தயாரா இல்ல. இவர் எடுத்து போட்டதுலயாவது என்ன சொல்றாங்க, மத்தன்ல ஏற்கத்தக்கதா இருக்குது, ஆனா சனது க்ளோஸ், ஒண்ணும் இல்ல, சனது பலவீனம். சனது பலவீனம் என்றால ஹதீஸ் பலவீனம் என்பது என்ன செஞ்சிடறேன் ஆகிவிடும். இப்ப இவருக்கு நம்ம கூடுதலாக நம்ம விளக்கம் சொல்வதாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க போட்டிருக்கக்கூடிய ஹதீஸினுடைய அரபி மூலத்தோட சனதோட நீங்க செய்தியை போடுங்க. அதுல வர அறிவிப்பாளர் யாருங்கிற தகவலை நான் டீட்டெயில தரேன், அவர் நம்பகமானவர் நீங்க நிரூபிச்சிருங்க. வேற வழியே இல்லை, வேற மேட்டரே இல்லை. நீங்க போட்டிருக்கக்கூடிய 2 செய்தி போட்டிருக்கீங்கல்ல, ரெண்டுமே திருமதியில் வரக்கூடிய செய்தி போட்டிருக்கீங்கல்ல, அந்த 2 செய்தியும் நீங்க எடுத்து போடுங்க. அரபி மூலத்தோட சனதோட எடுத்து போடுங்க. அந்த 2 செய்தியில வரக்கூடிய அறிவிப்பாளர் சம்பந்தமாக நான் கேள்வி கேட்கிறேன், அவர் சம்பந்தமான டீட்டெயில எனக்கு தந்துருங்க. அவர் நம்பகமானவர் நிரூபிச்சிருங்க, வேலை முடிஞ்சு வச்சு. இன்னும் ஏன் போட்டுக்கிட்டு இதை போட்டு நம்ம அலசிக்கிட்டு இருக்க? அந்த அறிவிப்பாளர் சம்பந்தமா நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க பதில் தந்துட்டாலே எல்லாம் கிளியர் ஆகிவிடும். அதனால அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு பின்பற்றுகிற வரக்கூடிய எல்லா செய்தியுமே பலவீனமானது. இவங்க போட்டிருக்கிறது ஹசன் லி ஹைரின்னு போட்டிருக்காங்க. ஹசன் லி ஹைரி அப்படிங்கிறது மத்தன்ல கரெக்டா இருக்குது. அப்ப சனது கோளாரா இருக்கு. சனது கோளாரா இருந்தாலும் வேலை முடிஞ்சு போச்சு, ஹதீஸ் செல்லாது அப்படிங்கிறது ஆகி போயிடும். அப்படிங்கிறது என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் சகோதரர் அகமது நுஸ்கி அவங்க நம்ம முரண்பட்டு பேசுகிறோம் அப்படின்ட்டு ஒரு செய்தி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க நல்லா பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த மார்க்கம் சம்பந்தமாக சரியான அனலைஸ் பண்ணக்கூடிய, அது சரியான முறையில் உள்வாங்கி படிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த அவர் சொன்ன செய்தியை நம்ம போட போகிறோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது முன்கூட்டியே சொல்லக்கூடிய, உள்ளத்தில் உதிப்பின் மூலமாக முன்கூட்டியே சொல்லக்கூடியவர்கள் எனக்கு அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுக்கு முந்தைய சமுதாயத்தில் இருந்தாங்க, இந்த சமுதாயத்தில் அப்படி ஒருவர் இருப்பார் என்றால் உமராகத்தான் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இல்லைங்கிறத நம்ம சொன்னதுக்கு நம்ம ஆதாரமாக எதை காட்டணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு மகன் இருப்பானேயானால் அதை முதலில் வணங்கக்கூடியவனா நான் இருப்பேன்டாங்க. அப்ப மகன் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம சொன்னோம். அதுக்கு அவர் சொல்றாரு நம்ம முரண்பட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப புரிந்து கொள்ள கூடுமுண்டு போட்டிருக்கல, அப்படின்னா புரிந்து கொள்ள மாட்டாங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அந்த ஹதீஸ் அவர் ஒழுங்காக படிக்கல. அதாவது இங்க வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு எடுத்து கூறிவிட வேண்டும், கட்டளை போட்டாச்சு. ஏனெனில் வருகை தந்திருப்பவர் அவரை விட நன்கு புரிந்து கொள்ளும் ஒருவருக்கு அச்செய்தி எடுத்து சொல்லிவிடக் கூடும். சொல்லதான் கூடுங்கிறாங்க. இவர் சொல்ல கூட சொல்லியிருக்காங்களே, அதனாலதான் ஹதீஸ் நமக்கு வந்திருக்குது. சொன்னதுனாலதான் ஹதீஸ் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது புரிந்து கொள்வது, புரிந்து கொள்வார், அது உறுதி. அது உங்களை விட நன்றாக புரிந்து கொள்வார் என்பது உறுதி. ரசூலுல்லாஹ் கூடும்னு சொல்றது எடுத்து சொல்லிவிடக் கூடும். நீங்க வந்தவர்கள் வராதவர்களுக்கு அறிவித்து விடுங்கள், ஏனெனில் வருகை தந்திருப்பவர் அவரை விட நன்கு புரிந்து கொள்ளும் ஒருவருக்கு அச்செய்தி எடுத்து சொல்லிவிடக் கூடும். அப்ப செய்தியை சொல்லாம போயிட்டாங்கன்னு சொல்லுங்க. நீங்க இப்படி சொல்றாங்க, சொல்லிவிடக் கூடும் இருக்கு, அப்ப சொல்லாம போயிட்டாங்க அப்படித்தான் நீங்க சொல்லுமே ஒழிய புரிந்து கொள்ள கூடுங்கிறதுல எங்க இருக்குது? அப்பனா புரிந்து கொள்ள மாட்டாங்கன்னு சொல்றது எங்க இருக்குது? இதுல இது அப்படி ஒரு வாசகமே இல்லையே, அப்படி ஒரு செய்தியில நம்ம முரண்பட்டு பேசுறோமா? நீங்க முன்னுக்கு பின் நீங்க முரணாக இல்லாத செய்திகளை பரப்புறீங்களா? அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யுங்க, விளங்கி கொள்ளுங்க.
இதில் வந்து அந்த தாம்பத்திய உறவு கொண்டு அந்த குளியல் சம்பந்தப்பட்டதுக்கு 2வது பை சொல்கிறேன், முழுமையாக கேளுங்க. முதலாவது ஒரு விஷயம் இதில் இருக்கு, என்னென்னா இப்போ குர்ஆன் ஹதீஸில் இருந்து சஹாபிகளை பின்பற்ற முடியாது, பின்பற்ற தேவையில்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியலை. ஏன்னா அடுக்கடுக்கான ஆதாரங்கள் குர்ஆன் சுன்னாவிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் சஹாபாக்களை பின்பற்றலாம்ங்கிறதுக்கான ஆதாரம் வந்துக்கிட்டே இருக்கிறதால இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் சஹாபாக்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு, ஒரு சில விஷயங்கள் தெரியலை என்கிற மாதிரி விஷயங்களை கொண்டு வர பார்க்காங்க. அது வேறு தலைப்பே. ஏன்னா ஒரு விஷயம் தெரியலை வச்சுக்கொள்ளுங்க, தெரிஞ்சதை பின்பற்றதானே தானே. தெரியாத விஷயத்தை போட்டு தெரிஞ்சதில் நன்கு தெரிஞ்சதில் அவங்க சொல்கிறத பின்பற்ற வேண்டியதானே. அப்போ இது வந்து வாதம் முதலாக நிற்காது, சம்மந்தம் இல்லாது. இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு நான் விளக்கப்படுத்துறேன். அதை வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆடியோவில் அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். இந்த தாம்பத்திய விஷயம் தொடர்பாக 2 கேள்விகள் அவர் பதில் சொல்லணும். முதலாவது கேள்வி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட 2 உறுப்பு சந்திச்சதுக்கு பிறகும் விந்து வெளிப்படாவிட்டார்னு கேட்டாங்களா? அதாவது 2 உறுப்பும் சந்திச்சதுக்கு பிறகும் விந்து வெளிப்படாவிட்டால் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கங்கிறதுக்கு ஆதாரம் தரணும். முதலாவது விஷயம், அவர்கள் கேட்கக்கூடிய உடலுறவு 2 உறுப்புகளும் சந்திச்சது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் தரணும். 2 உறுப்புகளும் சந்திக்காத உறவுன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் 4 பிளேட் வச்சுக்கொள்வோமே, அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா குளியல் கடமை இல்லை தான். அவங்க 2 உறுப்பும் சந்திச்சதை தான் கேட்டாங்கிறதுக்கு அவர் என்ன செய்யணும், ஆதாரம் தரணும். இது ஒரு விஷயம். 2வது கேள்வி முக்கியம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை, இந்த விஷயத்தை அவர் கேட்கக்குள்ள, மற்ற சஹாபிகள்கிட்டையும் கேட்கக்குள்ள, அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய அந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு அப்படிங்கிறத கேட்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சட்டம் வந்ததுக்கு பிறகுன்னு கேட்கணும். ஏனென்றா நபி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இதை நபிக்கிட்ட கேட்டேங்காங்க. அப்போ ஆரம்பத்தில் அப்படி ஒரு சட்டம் இருந்திருக்கு. ஒரு வச்சுக்கொள்வோமே, நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்கல்ல, அந்த 2 உறுப்புகளும் சந்திச்சுக்கிட்டாலே குளியல் கடமைன்னு சொல்லி, இந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி சொன்னாங்க. சரிண்ணே, இந்த சட்டம் வந்ததுக்கு பிறகுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி சொன்னாங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். அப்படி ப்ரூஃப் பண்ணி போட்டு தான் சஹாபிக்கு தெரியல, அது தெரியல, இது தெரியலைங்கிறத பேசணும். ஏன்னா சஹாபிக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சுட்டு பேச வராங்கல்ல, அப்போ இதை ப்ரூஃப் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசணும். அப்போ இந்த 2 கேள்விக்கும் பதில் சொன்னதுக்கு பிறகுதான் அதுக்கு வேற ஒரு விடை ஒன்று இருக்குது. அந்த ஹதீஸுக்கு, அந்த 2 ஹதீஸுக்கும் சேர்த்து வேற ஒரு விடை ஒன்று இருக்குது. அது இதை சொன்னதுக்கு பிறகு நான் சொல்கிறேன். ரைட். இப்போ அபுதாவுத் 4607 ஹதீஸ், கலிஃபாக்களுடைய சுன்னாவை பின்பற்றுங்கிறது சஹாபியை ஃபாலோ பண்ண செல்றதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரடி ஆதாரமாக வந்துட்டார், மறக்கல அது. ஏன்னா அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு அந்த அதை சொல்லிட்டு புதியவைகளை பின்பற்ற வேணாம் அப்படின்னு சொன்னதுடைய பொருள் என்னன்னா, கலிஃபாக்களுடைய சுன்னாவை விட்டு விலகி புதியதுக்கு போகாதீங்கன்னு அர்த்தம். அது அந்த நேர்வழி பெற்ற கலிஃபாக்களுடைய சுன்னாவை விட்டு விலகி என்ன செஞ்சிடாங்க, போயிடாதீங்க. அந்த கலிஃபாக்களுடைய சுன்னாவை பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. அதை விட்டு விலகி புதிய விஷயத்துக்கு போனால் அது வந்து பிதுஅத்தாயிரும். அப்போ நேர்வழி பெற்ற கலிஃபாக்கள் கொண்டு வர எப்படி நடத்துவாங்க, புதிய விஷயங்கள் வர விடாமல், பிதுஅத்தில் வர விடாமல் நடத்துவாங்க. அந்த மக்களுடைய நேர்வழியில் கொண்டு போவாங்க. அந்த கலிஃபாக்களுடைய சுன்னாவை பின்பற்றாமல் போனால் என்னது, பின்பற்றாமல் அவர்களுக்கு கட்டுப்படாமல் அவர்கள் சொல்லக்கூடிய இஸ்லாத்தை பின்பற்றாமல் போனால் அது பிதுஅத்தாக போயிடும் என்கிறது அந்த ஹதீஸுடைய விளக்கம். அப்போ ஹதீஸில் தெளிவாக சொல்வது சஹாபிகளை பின்பற்றுறதுக்கு அதில் ஆதாரம் இருக்குது. ஜமல் சிஃபின் போகிற பொறுத்த வகையில், அந்த சூழலை பொறுத்த வகையில், ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை வெற்றினார்ன்றா ஆதாரம் கிடையாது. ஜமல் சிஃபின் அவர் சொல்கிறார்ல, ஒரு முஸ்லீமுக்கு எதிராக இன்னொரு முஸ்லீம் ஆயுதம் ஏந்தி கொண்டா 2 பேரும் வந்து காஃபிர் ஆகிட்டீங்க. ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை கொண்டதுக்கு ஆதாரம் இல்லை. அதில் 2 போர்லேயும் ஆதாரம் இல்லை. சரியா? இது ஒன்று. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 போர்களும் ஒரு விதமான தவிர்க்க முடியாத சூழலில் நடந்துச்சே தவிர அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்களில் பிழை கிடையாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய எந்த பிழையும் கிடையாது, அலி ரலியல்லாஹு அன்ஹு எந்த பிழையும் கிடையாது. சரி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்த சிஃபின் போர் நடக்க விடாமல் தடுத்திருக்கலாம். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த சூழல் இருக்குதானுங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய சூழல்லையும் ஒரு சொல்லப்பட்ட நியாய தர்மங்கள் இருக்குது. அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வகையில் அவர்களில் பிழை கிடையாது. அந்த போர்கள் வந்து ஒரு சூழல் காரணமாக நடந்துச்சே தவிர அதில் பிழை கிடையாது. இந்த தனியாக தலைப்பு போட்டால், சரியா, ஜமல் சிஃபின் சம்பந்தமாக தனியாக தலைப்பு போட்டால் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க தயார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அதில் பிழை கிடையாது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பிழை கிடையாது, எந்த சஹாபிகள்லையும் அதில் என்ன செய்யாது, பிழை கிடையாது.
பாவம் கிடையாதுங்கிறது நம்மளால் என்ன செய்ய முடியும், என்னால் ப்ரூஃப் பண்ண முடியுங்கிறத சொல்லிக்கொள்ளும். அட்ட 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 சனது தேவைப்படுது, அதாவது சஹீஹான சனது தேவைப்படுது. சரி, சஹீஹான சனதுகள் அறிவிப்பாளர் தொடர்கள் இருக்கக்கூடிய 70க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை நிராகரித்தவர்களுக்கு இன்னைக்கு சனது தேவைப்பட்டுட்டப்பா. சரி, ஓகே. இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இமாம் ஹசன் ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் இமாம் திருமிதி ஹசன் என்றா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றா அபூபக்கர் உமரை பின்பற்ற சொல்லி வந்துட்டு, அதனால ஹசன் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் இமாம் திருமதி ஹசன் என்று சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியா? இப்போ என்ன அப்படின்னா, ஹசனுல் கைரிஹி என்றா அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிவிப்பாளர் தொடர்களில் பிரச்சனை என்றா என்ன, பொய்யருங்கிற பிரச்சனை கிடையாது. அறிவிப்பாளர் தொடரில் பொய்யர் வரக்கூடிய ஹதீஸெல்லாம் ஹசன் என்று கொண்டு வர மாட்டாங்க. அவர் அந்த இமாம் திருமதி சொன்ன விளக்கம் பண்ணி மேலே போட்டிருக்காங்களே, பொய்யர் என்று சந்தேகப்படாத ஒரு நபர்கள், சரிதானே, ஒருவேளை ஒரு சில பலவீனமான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அறிவிப்பாளர் தொடர்களில் வருவார்களே ஆனால் அப்படி வருவார்களே ஆனால், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பகமான 2 பேர் அறிவிப்பாங்க, இடையில ஒருவர் விடுபடுவாரே ஆனால், சரியா, அந்த ஹதீஸை வந்து பார்த்தீங்கன்னா வேறு அறிவிப்பாளர் தொடர் வழியாக வரக்குள்ள, நம்பகமான அறிவிப்பாளர் தொடர் வழியாக அந்த விஷயம் வரக்குள்ள, இதை வந்து அந்த இடத்துல ஹசனுல் கைரிஹின்னு போட்டுருவாங்க. அப்போ ஹசனுல் கைரிஹின்னு வந்தால் அது வந்து லைஃபான ஹதீஸ்ன்னு கொண்டு போகிறதுக்கு இல்லை. அப்படி இல்லைங்கிறது தான் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஆதாரத்தை போட்டு, சரி அப்படி கொண்டு போகிற இல்லை, ஹசனுல் கைரிங்கிறது லைஃபான ஹதீஸை கொண்டு போகிற கேட்டகரி இல்லைங்கிறதுக்காக போட்டுனான். ஏன்னா அது மத்தனை வைத்து சஹி ஆகும் அப்படின்னு சொல்லி, ஆதாரபூர்வமாகும் பண்ணி சொல்லி, ஏன் அதுக்குள்ளே என்னதுக்கு அவங்க மறுக்காங்கன்னு சொன்னால், விவாதத்துக்கு எடுத்த உடனே விழுந்துட்டே, அடி ஒரு செய்தி போடுபட்டுட்டே மறுத்தாகணுமே, வேற வழி இல்லை. சரிதானே? அரபு சனதுகளோட போடுறேன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கொள்ளட்டாது. இல்லை, நீங்கள் தான் சொன்னீங்க அந்த ஒவ்வொரு சமுதாயத்திலையும் இறை தூதர் இல்லாமல் இறைவனுடைய ஒரு உந்துகோலில் வழிநடத்தக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, என்னுடைய சமுதாயத்தில் அப்படி யாரும் இருக்குமாக இருந்தால் அது உமர் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரியா? அந்த இருக்குமே ஆனாலண்டா இல்லைன்ற அர்த்தம் நீங்கள் சொன்னீங்க. அதுக்கு ஆதாரம் என்ன முன் வச்சிங்க? அல்லாவுக்கு மகன் இருக்குமே ஆனால் இல்லைன்ற அர்த்தம் அப்படின்னு முன் வச்சிங்க. அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? புரிந்து கொள்ளும் ஒருவருக்கு அச்செய்தியை எடுத்து சொல்லிவிடக் கூடும். அப்போ என்றாலே உங்களோட அளவுகோல் படி என்ன கூடாதுன்னு அர்த்தம், சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். உங்களோட அளவுகோல் படி எங்கட அளவுகோல் படி எங்கட ஹதீஸ் அனலைஸ் படியெல்லாம் இல்லை. நீங்கள் உங்களுடைய அளவுகோல் படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், புரிந்து கொள்ளும் ஒருவருக்கு அச்செய்தி எடுத்து சொல்லிவிட கூடும்னு வந்தால் கூடாதுன்னு அர்த்தம் உங்களோட அளவுகோல் படி பார்த்தா. சரியா? அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக என்ன, என்னுடைய சமுதாயத்தில் யாராக இருப்பார்களா தான் உமராகத்தான் இருக்குமெண்டா இல்லைன்னு அர்த்தமா? அது எதுக்கு சொல்லணும்? என்னுடைய சமுதாயத்தை ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? உமராகத்தான் இருக்க வேண்டியதுக்கு அவர் இழுத்து சொல்லணும். அப்போ அவர் தான் இந்த இடத்த வந்து உமர் தான்ங்கிறது தான் அர்த்தம். இதாடி சொல்ல தேவையில்லையோ. ஒவ்வொரு சமுதாயத்தில் இருந்தாங்க, என் சமுதாயத்தில் இல்லைப்பா, அல்லது என் சமுதாயத்தில் இருக்கிற யாருன்னு தெரியாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு போக வேண்டியதானே? அதையே உமரண்ட் அவரை பேருக்கு தனியாக இழுக்கணும். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூகத்தில் வந்து அடிச்சு விட்டாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அப்போ உமருங்கிறது அர்த்தம். உங்களுக்கு உமர்கள் தான் பிடிக்கலைங்கிறதுக்காக அதுக்காக இந்த மாதிரி ஹதீஸெல்லாம் திருச்சி பேசிட்டு இருக்காதீங்க. இது எப்படி சொல்லிவிடக் கூடும்னு சொல்லி வந்தால் சொன்னாங்கன்னு அர்த்தமோ, அதே போல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும் வந்தால் அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹுன்ற அர்த்தம். சரி, அந்த அல்லாஹுடைய அந்த அளவுகோலை கொண்டு நீங்கள் பொறுத்துற இல்லை. இவங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த வசனத்தை போட்டு விளக்கப்படுத்துவதாக நான் வந்து போன அமர்வில் சொல்லியிருந்தேன். அதாவது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 115வது வசனம், எவன் ஒருவன் நேர்வழி இன்னதென்று தனக்கு தெளிவாக இருந்த பின்னரும் அல்லாஹ்வின் தூதரை விட்டு பிரிந்து மூமீன்கள் செல்லாத வழியில் செல்கிறானோ அவனுக்கு நரகம்னு சொல்லப்பட்டிருக்கு. மூமீன்கள் யாருன்னா, இப்போ நமக்கு யார் முஸ்லீம்னு சொல்ல முடியாது, மூமீன் சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ்வால ரசூலால சான்று கொடுக்கப்பட்ட மூமீன்கள் யாருன்னா சஹாபாக்கள். அப்போ சஹாபாக்களுடைய வழி செல்லணும் என்கிறத இது வந்து நாம் என்ன செஞ்சு கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம்.
ஆனால் இதில் இப்போ பேசப்படக்கூடிய விஷயம் வந்து குர்ஆனுடைய 9வது அத்தியாயம் 100வது ஹதீஸ். இன்னும் முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் முதலாவதாக அந்த பிராக்கெட்டை படிக்கணும் முந்திக் கொண்டவர்களிலும் அவர்களை நற்கர்மங்களில் பின்தொடர்ந்தவர்களும் ஃபாலோ பண்ணவங்களும். இப்போ கேள்வி என்னன்னா, அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா பின்தொடர்வதா இன்னத்தில் பின்தொடர்ற அவங்களுக்கு பின்னாலேயே நடந்துட்டு போறதா இல்லையே, மார்க்க விஷயத்தில் அவங்கள ஃபாலோ பண்றது தான். ஹிஜ்ரத்ங்கிறது மார்க்கம், நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. இது ஹிஜ்ரத்தை பத்தி பேசல, ஹிஜ்ரத் செய்து வந்தாக்களை பத்தி தான் பேசுது. ஹிஜ்ரத்தும் ஒரு மார்க்கம். அல்லாஹ் வந்து குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 97வது வசனத்துல சொல்றான், ஒரு இடத்தை அவங்களால சொல்லக்கூடிய நோம்பு குடிக்கக்கூடிய சூழல்கள் இல்லைன்னா நீங்க ஹிஜ்ரத் செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஹிஜ்ரத் செய்து போகச்சு அல்லாஹ் சொல்றான்ல, அந்த விஷயத்துல எடுத்தாலுமே அந்த மார்க்க கடமையை ஃபாலோ பண்ற மார்க்க கடமையில சஹாபாக்களை ஃபாலோ பண்ணுங்காலே அந்த சஹாபியை ஃபாலோ பண்றது வந்துட்டு, அந்த மார்க்க கடமையில சஹாபியை ஃபாலோ பண்ணாலே ஃபாலோ பண்ண சொல்லி வந்துட்டு. பட் இது அதை பத்தி பேசல. இது எதை பத்தி பேச அப்படின்னு சொன்னா, அவர்கள் அன்சாரிகள் எங்க ஹிஜ்ரத் செஞ்சாங்க, அன்சாரிகளிலும் முஹாஜிர்களிலும் அந்த அவங்கள முந்தி கொண்டாங்களே, முந்திக்கிட்டு நம்பி ஃபாலோ பண்ணி இஸ்லாத்தை கடைபிடிச்சிருந்தாங்க இல்லையா, அவங்கள நற்கர்மங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ செய்யக்கூடியவங்களை அல்லாஹ் திருப்தி காணுவான். அப்போ சஹாபியை ஃபாலோ செஞ்சா, சஹாபி எப்படி இஸ்லாத்தை பேணினாரோ அதை பின்பற்றி அதே வழியில நாம இஸ்லாத்தை பேணினா என்ன செய்ய முடியும், அல்லாஹ் வந்து திருப்தி அடைவான் அப்படிங்கிறது இதில் சொல்லப்பட்டிருக்கே தவிர இதுல இங்க பாஸ்ட் இதோட முடிஞ்சன்னு சரி எங்க இருக்கு, திருப்தி அடைகின்றார்கள், அந்த அல்லாஹ் திருப்தி அடைகிறான், அவர்களும் அவனிடம் திருப்தி அடைகின்றார்கள். இது வந்து முடிஞ்சு போன வசனம்ங்கிறதுக்கு ஆதாரம் கேட்டேன். இந்த வசனம் வந்து நீ பொருந்தாதுங்கிறதுக்கு ஆதாரம் கேட்டேன், அதுக்கு நான் ஆதாரம் தரல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க விவாத தளத்தில் சகோதரர் அஹமது நுஸ்கி அவங்க வந்து சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களை பின்பற்றுவதான் நேர்வழி அப்படிங்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு ஆதாரத்தை கூட வைக்கல. அவங்க வச்ச செய்திகள்லாம் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் ஆட்சியாளர்கள் சம்பந்தமாக சொல்லக்கூடிய விஷயம், அதுபோக சஹாபாக்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய விஷயம், இதைத்தான் இவங்க கொண்டு வந்து போடுறாங்களே ஒழிய சஹாபாக்களை பின்பற்றுவதான் நேர்வழி, சஹாபாக்களை பின்பற்றணும், மூன்றாவதாக ஒரு ஆதாரம் இருக்கிறது, அல்லாஹ் ரசூல் சஹாபி அப்படின்ட்டு ஒரு ஹதீஸு ஒரு வசனம் எதையுமே போடலை. நம்ம முத போட்ட ஒரு வசனம் இருக்கா இல்லையா, அந்த வசனத்தை உடைக்கவே முடியாது. என்ன அந்த வசனம் அழகா தெளிவாக சொல்லுதுன்னா, இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா. அதாவது உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள், அதை விடுத்து அவுலியாக்களை, மற்றவர்களை, நல்லவர்களை, தலைவர்களை, வலிமார்களை, ஒளிமார்களை எல்லாமே இதில் வந்துடும், அவர்களே நீங்க பொறுப்பாளராக்கி பின்பற்றாதீர்கள். அப்ப இறை வசனத்தை மட்டும்தான், வேதத்தை மட்டும்தான், தூதருடைய வழிமுறையை மட்டும்தான், வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், அது அல்லாத மற்ற யாரையும் பின்பற்றக்கூடாது. அப்படி நீங்க ஒரு வேலை பின்பற்றலாமடி எங்கிட்டாவது வலிஞ்சு போய் நுழைஞ்சு போய் எங்கிட்டாவது பார்த்தீங்களாக்க கலீலம்மா ததக்கரும், உங்களுக்கு குறைவா அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய தன்மை வந்து சரியான முறையில் இல்லை அப்படிங்கிறத வந்து இந்த வசனம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுது. அப்ப சஹாபாக்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் எடுத்து போட்டு இது சஹாபாக்களை பின்பற்ற சொல்லுது அப்படிங்கிறது இது முழுக்க அறியாமையினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறத விளங்கணும். குர்ஆன் சுன்னாவில் வந்து ஒரு குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்களையும் பின்பற்றுங்கள், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் என்னுடைய வழிமுறையும் சஹாபாக்களுடைய வழிமுறையும் பின்பற்றுங்கள் கிடையவே கிடையாது. ஒரு வசனம் ஒரு ஹதீஸ் எதுவுமே கிடையாது. என்ன வருது, ஆட்சியாளர்கள் சம்பந்தமாக கட்டுப்படுங்கள் வருது. அந்த வசனத்துக்கு அவங்க விளக்கம் சொல்லியிருக்காங்க. கூடுதலாக இன்னும் அதுல தெரிய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு, அதுக்கு நம்ம சேர்த்து பதில் சொல்லிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க விவாத தளத்தில் சகோதரர் அஹமது நுஸ்கி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் கேட்டாங்களா இல்லையா,
அதில் போய் கேட்டவங்க வந்து 2 உறுப்பும், ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் சேர்ந்தால் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்களா, அதுக்கு ஆதாரம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது வந்து தாம்பத்தியம், உங்க கல்யாணம் முடிஞ்சா என்னன்னு தெரியல. தாம்பத்தியம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சவங்க இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒருவர் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விந்து வெளிப்படாவிட்டா என்ன செய்ய வேண்டும்? தாம்பத்தியத்தில் ஈடுபடுறா கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு தான் தாம்பத்தியம்னு சொல்றது. அவர்கள் வந்து உடலால், அதாவது உறுப்புகள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய விஷயத்துக்கு தான் தாம்பத்தியம் என்று சொல்வது. தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விந்து வெளிப்படாட்டா என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு தான் அவங்க வந்து அதை கழுவி விட்டுட்டு ஒளி செஞ்சா போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. இதே கருத்தை தான் அலி ரலியல்லாஹு அவர்களும், ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களும், தல்ஹா ரலியல்லாஹு அவர்களும், உபை இப்னு கௌஃப், இந்த 4 பேரும் சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி வந்து இது வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி நடந்ததா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, இது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னாடி நடந்த விஷயம் தான் இது. ஏண்டா இதுல என்ன விஷயம் அப்படின்டா, இதுல கேட்கறது யார்கிட்ட போய் உஸ்மான் ரலியல்லாஹு கேட்கறாங்க. இவங்க 4 பேர் இதே பதில சொல்றாங்க. இதுல வந்து இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்தால் ரசூலுல்லாஹ்விட நேரடியாக போய் கேட்டிருப்பாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்லக்கூடிய செய்தி தான் ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 2 உறுப்புகளும் ஒன்று சேர்ந்து விட்டாலே குளிப்பு கடமையாயிரும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய விஷயமாக என்ன செய்யுது இருக்குது. அப்ப இந்த விஷயத்திலிருந்து அவர்களுக்கு விளங்கல, தெரியல, அவர்கள் அறியாம தான் இருந்திருக்கிறாங்க. இந்த சட்டம் தெரியும், ஆரம்பத்தில் சொன்ன சட்டங்களுக்கு வேற, மாற்றப்பட்ட சட்டங்களுக்கு வேற. மாற்றப்பட்ட சட்டங்கள் தெரியாம பழைய சட்டத்தையே சொல்லக்கூடியவர்கள் வந்து இவர்கள் எப்படி நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க? ஃபாலோ பண்ண முதல் குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லை, அப்படி சொல்லவும் இல்லை, மார்க்கம் சொல்லவும் இல்லை. 3ஆவதாக ஒரு வழிமுறை இருக்குதுன்னு சொல்லவே இல்லை. 2 தான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். அது இன்னும் தெளிவாக சொல்றாங்க, வமை யுத்திஹில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. யார் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு விட்டார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படிங்கிறதான் தெளிவான வசனம். அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டாலே போதுமானது, அதுதான் வெற்றி பெறுவதற்கு உண்டான வழி. இதை யாரெல்லாம் கடைபிடித்தார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாமல் 3ஆவது இருக்கு, 4ஆவது இருக்கு, 7ஆவது இருக்குண்டா அது வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கிறத என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் சகோதரர் அஹமது நுஸ்கி அவங்க வந்து இந்த ஜமல் சிஃபின் இந்த 2 யுத்தத்திலையும், அதாவது முஸ்லீம்கள் வெட்டி கொண்டாங்க அப்படின்ட்டு சொன்னமா இல்லையா, அது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் வெட்டினதுக்கு எந்த ஒரு ஆதாரமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 பக்கத்துலையும் போரிட்டவங்க யாரு? முஸ்லீம்களா, முஸ்லீம்கள் அல்லாதவர்களா? 2 பக்கத்துக்கும் தலைமை ஏற்றவர்கள் யாரு? முஸ்லீம்களா, முஸ்லீம் அல்லாதவர்களா? அப்ப இந்த அடிப்படை பேசிக் இல்லாம இவங்க பேசுறாங்க அப்படிங்கிறது விளங்குதா? 2 அலி ரலியல்லாஹு அவங்க பக்கம் இருந்தவர்கள் அவர்கள் முஸ்லீம், எதிர் தரப்புல இருந்த முஆவியா முஸ்லீம், அவங்க தரப்புல இருந்தவங்க அத்தனை பேர் முஸ்லீம், இவங்க தரப்புல இருந்த அத்தனை பேர் முஸ்லீம். இல்லைன்னு சொல்லுங்க, எல்லாம் காஃபிர்னு சொல்லுங்க. அலி ரலியல்லாஹு, உஸ்மான், அதாவது முஆவியா 2 பேர், மற்ற எல்லாம் காஃபிர்னு சொல்லுங்க. அது ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை கொண்டதுக்கு ஆதாரம் இல்லைங்கிறாங்க. ஏராளமான ஆதாரங்கள் இருக்கு. நம்ம அதில் ஒண்ணே போறோம். அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அவர்களை கொண்டது யார் அப்படின்ட்டா, அதாவது அபு அல் காதியா அல் ஜுஹ்னி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அபு அல் காதியா அல் ஜுஹ்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபித்தோழர் யாருன்னா பையத்து ரில்வான்ல கலந்து கொண்டவர். பையத்து ரில்வான்ல கலந்து கொண்ட இந்த சஹாபி தான் அம்மார் ரலியல்லாஹு அவர்களை கொண்டார்கள், சிஃபின் யுத்தத்தில் கொண்டார்கள். அதுபோக வந்து இந்த பையத்து ரில்வான்ல கலந்து கொண்டவர்கள் சம்பந்தமாக ஒரு நற்செய்தி என்ன இருக்குன்னா, யார் பையத்து ரில்வான்ல கலந்து கொண்டார்களோ அவர் நரகம் போக மாட்டார்கள், சொர்க்கம் போவார்கள் அப்படிங்கிற முஸ்லீம்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸும் இருக்கிறது. அப்ப இந்த செய்தியை நீங்க பாத்துக்கிறீங்க. நீங்க 2 பக்கத்தில் போரிட்டவர்கள் யார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க விளங்கிக்கிறீங்க. 2 பக்கம் கொல்லப்பட்டார்களா இல்லையா? கொல்லப்பட்ட 2 பக்கத்திலையும் கொண்டார்களா இல்லையா? கொன்றதுனால தானே கொல்லப்படுறாங்க. அப்ப 2 பக்கத்திலும் இறந்து போனவர்கள், ஷஹீதாக்கப்பட்டவர்கள் யார் யார் அப்படிங்கிற லிஸ்ட் நீங்க என்ன செய்யணும், போடணும். இதுல ஒரு சஹாபியும் கொல்லப்படல, ஒரு எல்லாமே காஃபிர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நீங்க என்ன செய்யணும், லிஸ்ட் போடணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இதுல வந்து சகோதரர் நுஸ்கி அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, ஹசன் ஹதீஸை ஏற்கலாம், ஆனா இமாம் திருமதி ஹசன் என கூறினால் ஏற்க முடியாது, வாட் அ பியூட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு வட்ட பியூட்டின்னு போட்டிருக்காங்க. சரி, அதை விடுங்க, அது எழுத்துப்பிழை. ஆனா இதுல வந்து உண்மையிலேயே வந்து ஹதீஸ் உசூல் அவங்க விளங்காம தான் பேசுறாங்க. இமாம் திருமதி அவங்க ஹசன் கொண்டு வந்துட்டாங்கன்னா அது பலவீனமான செய்தியை தான் கொண்டு வராங்க. இதுல வந்து இப்னு தைமியா சொன்னதாக கொண்டு வராங்களா இல்லையா? அதாவது வரக்கூடிய எல்லா அறிவிப்புகளுமே பலவீனம் தான். அதாவது இந்த அபூபக்கர் அவர்களை பின்பற்றுங்கள், உமரை பின்பற்றுங்கள், ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பின்பற்றுங்கள் வரக்கூடிய எந்த கிதாபில் வந்தாலும் எல்லா ரிவாயத்துகளுமே பலவீனமான ரிவாயத்து. இவங்க என்ன கொண்டு வராங்கன்னா, பல செய்திகள் அந்த மாதிரி வருது அப்படிங்கிற அடிப்படையில் அதை என்ன செய்யறாங்க, ஹசன்லி ஹைரிஹின்னு கொண்டு வராங்க. ஹசன்லி ஹைரிஹின்னு கொண்டு வந்தாலும் எல்லா துருக்குள்ள வரக்கூடிய செய்தியுமே பலவீனமான செய்தி தான். அது ஆதாரத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தி. ஏன்னா பலவீனமான செய்தியை கொண்டு ஆதாரம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் அடிப்படை. அப்படிங்கிற விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால இந்த செய்தி வந்து முழுக்க முழுக்க பலவீனமான செய்தி தான் அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, முதல்ல வந்து ஆதாரத்தை நிலைநாட்டுவதாக இருந்தால் குர்ஆன் சுன்னாவுல தான் ஆதாரத்தை நிலைநாட்டணும். அப்படி ஒரு ஆதாரத்தை நீங்க நிலைநாட்டவே இல்லை. அதாவது அல்லாஹ் ரசூல், சஹாபாக்கள்,
குர்ஆன் சுன்னா, அதாவது சஹாபியருடைய கவுல்கள், கூற்றுகள், இதெல்லாம் மார்க்கத்தினுடைய ஆதாரம் என்பதற்கு நீங்க அடிப்படையில இருந்தா நீங்க ஆதாரம் காட்டணும். அடிப்படையில் இல்லை. சஹாபாக்களுடைய கூற்று மார்க்கத்தினுடைய ஆதாரம் இல்லை அப்படிங்கிறதான வாதமே. சஹாபாக்களுடைய கூற்று மார்க்கம் கிடையாது, குர்ஆன் சுன்னா தான் மார்க்கம் அப்படின்னா நீங்க குர்ஆன் சுன்னாவில் இருந்தால் சஹாபாக்களை பின்பற்றுங்கிறதுக்கு ஆதாரம் காட்டணும். குர்ஆன் சுன்னாவில் உங்களுக்கு சஹாபாக்களை பின்பற்றுறதுக்கு ஆதாரம் இல்லை. நீங்க எல்லாம் இந்த சஹாபாக்கள் சிறப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய செய்திகளை தான் எடுத்து போடுறீங்க. அது மாதிரி குர்ஆன்லேயே அந்த மாதிரியான வசனம் இருக்கு. நபி உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவராகவும் நீங்கள் மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னா குர்ஆன் வசனமே இருக்குது. அப்போ ரசுல்லா நமக்கு எடுத்து சொல்லுவாங்க, நம்ம மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்போ நமக்கு ரசுல்லா முன்மாதிரி, நம்ம மற்ற மக்களுக்கு முன்மாதிரியாக செயல்படணும் அப்படிங்கிற கருத்துப்பட குர்ஆன்லேயே வசனங்கள்லாம் நிறைய இருக்குது. சரி, அது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய வாசகமாக அது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் தகவலாக சொல்லிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, முதல்ல ஆதாரத்தை நிலைநாட்டுவதாக இருந்தால் குர்ஆன் சுன்னாவில் தான் ஆதாரத்தை நிலைநாட்டணும். அப்படி ஒரு ஆதாரத்தை நீங்கள் நிலைநாட்டவே இல்லை. அதாவது அல்லாஹ், ரசூல், சஹாபாக்கள், குர்ஆன் சுன்னா, அதாவது சஹாபியருடைய கவுல்கள், கூற்றுகள், இதெல்லாம் மார்க்கத்தினுடைய ஆதாரம் என்பதற்கு நீங்கள் அடிப்படையில் இருந்தால் நீங்கள் ஆதாரம் காட்டணும். அடிப்படையில் இல்லை. சஹாபாக்களுடைய கூற்று மார்க்கத்தினுடைய ஆதாரம் இல்லை அப்படிங்கிறதான வாதமே. சஹாபாக்களுடைய கூற்று மார்க்கம் கிடையாது, குர்ஆன் சுன்னா தான் மார்க்கம் அப்படின்னா நீங்க குர்ஆன் சுன்னாவில் இருந்தால் சஹாபாக்களை பின்பற்றுங்கிறதுக்கு ஆதாரம் காட்டணும். குர்ஆன் சுன்னாவில் உங்களுக்கு சஹாபாக்களை பின்பற்றுறதுக்கு ஆதாரம் இல்லை. நீங்க எல்லாம் இந்த சஹாபாக்கள் சிறப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய செய்திகளை தான் எடுத்து போடுறீங்க. அது மாதிரி குர்ஆன்லேயே அந்த மாதிரியான வசனம் இருக்கு. நபி உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவராகவும் நீங்கள் மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னா குர்ஆன் வசனமே இருக்குது. அப்போ ரசுல்லா நமக்கு எடுத்து சொல்லுவாங்க, நம்ம மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்போ நமக்கு ரசுல்லா முன்மாதிரி, நம்ம மற்ற மக்களுக்கு முன்மாதிரியாக செயல்படணும் அப்படிங்கிற கருத்துப்பட குர்ஆன்லேயே வசனங்கள்லாம் நிறைய இருக்குது. சரி, அது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய வாசகமாக அது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் தகவலாக சொல்லிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரர் அகமது நுஸ்கி அவங்க சஹாபாக்களை பின்பற்ற சொல்லி குர்ஆனே சொல்லுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கொண்டு வராங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த வசனம் சொல்லக்கூடியது என்ன அப்படிங்கிறதையும் அதனுடைய பின்னணி காரணங்கள் என்ன, சபபு நுசுல் என்ன அப்படின்னு இவங்க பார்த்தாங்கன்னா, இது நம்ம சஹாபாக்களை பின்பற்றுவதற்கோ முஸ்லீம்களை பின்பற்றுவதற்கோ மூமின்களை பின்பற்றுவதற்கோ இதில் சொல்லப்படவே இல்லை. இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்டா, அல்லாஹ் அழகா தெளிவாக சொல்கிறான், வமை யுசாக்கிக்கு ரசூல், அதாவது சொல்லிட்டு மிம்பாதி மாத்த பையன் லகுல் ஹுதா அப்படின்ட்டு ஒரு செய்தியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு செய்தி சொல்கிறான். அதாவது தனக்கு நேர்வழி தெளிவான பின்னர் இத்தூதருக்கு மாறு செய்து நம்பிக்கை கொண்டோரின் வழி அல்லாத வேறு வழியை பின்பற்றுபவரை அவர் செல்லும் வழியிலேயே விட்டு விடுவோம், நரகத்தில் அவர்களை கருகு செய்வோம், தங்கும் இடத்தில் மிகவும் கெட்டது அப்படின்னு வருதா இல்லையா? இதை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்டா, அதாவது மூமீன்கள் அல்லாத, அதாவது இறை நம்பிக்கை கொண்டோரின் வழி அல்லாத வேற வழி. அப்போ இறை நம்பிக்கை கொண்டோரில் முதலாவது இடத்துல சஹாபாக்கள் தானே இருக்கிறாங்க, அப்போ அவங்கள தான் இது பின்பற்ற சொல்லுது அப்படிங்கிறாங்க. இப்போ இது நல்லா விளங்க, நீங்கள் இந்த வசனம் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் அழகாக சொல்கிறேன். அதாவது ஒருவருக்கு நேர் வழி கிடைச்சிருச்சுங்க, கிடைச்சதுக்கப்புறம் தூதருக்கு மாறு செஞ்சிட்டார், தூதரை ஏற்றுக்கொள்ளலை. இவர் மூமின்களுடைய வழியை பின்பற்றார், சஹாபாக்களுடைய வழியை பின்பற்றார், ரசூல்லாவை ஏற்றுக்கொள்ள ஒரு ஆள். நல்லா கவனிக்கணும், ரசூல்லாவே ஒரு ஆள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ரசூல்லா சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம், எங்கள் இமாம்கள் சொன்னா தான் நாங்கள் கேட்போம், நாங்கள் எங்கள் சஹாபாக்கள் சொன்னா தான் கேட்போம், ரசூல்லா சொன்னாலும் அப்படிலாம் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிட்டு நம்பிக்கை கொண்டவரின் வழியை பின்பற்றாரு. இவர் எங்கே போவார்? இவர் நரகத்துக்கு போவார். விளங்குதா இல்லையா? அதாவது தூதருடைய வழியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நம்பிக்கை கொண்டவரின் வழியைத்தான் நான் பின்பற்றுவேன் ஒரு ஆள் சொன்னால் அவர் போகக்கூடிய இடம் நரகம். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதாக இருந்தால், நேர்வழி உங்களுக்கு காட்டப்பட்ட பின்னாடி தூதருக்கு மாறு செஞ்சுட்டு நம்பிக்கை கொண்டவர்கள் செல்வார்களே, அந்த குர்ஆன் சுன்னாவுடைய பாதை, அந்த பாதை அல்லாத வேறு பாதையில் செல்லக்கூடாது அப்படின்ட்டு இந்த வசனம் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இதில் கூடுதல் தகவலாக நீங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருந்தால், இதனுடைய சபபு நுசுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, இந்த வசனம் எப்போது அருளப்பட்டதுண்டா, அதாவது தூமா இப்னு உபைரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு திருட்டு சம்பவம் அம்பலமாகி, அதாவது ஒரு திருடன் வேற ஒரு வீட்டில் போய் திருட்டு ஜாமான வச்சுட்டு போயிட்டான். அப்போ இது சம்பந்தமாக விரிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியில் வரக்கூடியதை மட்டும் நான் சொல்கிறேன்னா, அப்போ வச்சுட்டு போயிட்டான். வச்சுட்டு போனவன் கையங்கலமாக மாட்டினதுக்கப்புறம் என்ன செய்கிறான்டா, நம்மளை கையை வெட்டிடுவாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியேறி மூர்த்தத்தாகி போய் இணை வைப்பாளர்களோட சேர்ந்து கொள்கிறான்.
அவனை குறித்து தான் அந்த வசனம் அருளப்பட்டது. அதாவது அவன் ஏற்கனவே இஸ்லாத்துல இருந்தான், அவன் நேர்வழி கிடைச்சிருந்தது. அப்புறம் தூதருக்கு கையை வெட்டிடுவாங்க என்று தூதருக்கு கட்டுப்படவில்லை. அதே மாதிரி இஸ்லாத்துல மூமின்கள் இருக்கக்கூடிய பாதை இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டான், மூமின்கள் செல்லாத வேற வழியில் சென்று விட்டான், இவன் நரகத்திற்கு போவான், அவன் செல்லும் வழியிலே விட்டு விட்டு அவனை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வசனம். இந்த வசனத்துக்கு கீழே நீங்க பார்த்தீர்களையாக்கு 4வது அத்தியாயத்தினுடைய 116வது வசனத்தை நீங்க பார்த்தீர்களையாக்கு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவனுடைய பாவத்தை ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இந்த செய்தி சொல்லக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, இஸ்லாத்தை விட்டு வெளியேறுறது. மூமின்கள் வாழக்கூடிய இந்த இஸ்லாம் இருக்கா இல்லையா, இஸ்லாத்தை விட்டு வெளியேறது, தூதருக்கு கட்டுப்படாமல் மறுக்கிறது, இஸ்லாத்தை விட்டு வெளியேறது, இப்படியாக போனவர்கள் அவர்கள் செல்லக்கூடிய வழியிலே விட்டு விட்டு அவர்கள் நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு தான் அந்த வசனம் சொல்லுது. இல்ல நீங்க சொல்றதுதான் அர்த்தம் அப்படின்னா எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லணும்? நீங்க அதாவது நேர்வழி ஒருத்தருக்கு தெளிவாயிருச்சு, அவன் தூதருக்கு மாறு செஞ்சுட்டு நம்பிக்கை கொண்டவன் வழியை பின்பற்றுறான். இங்க நம்பிக்கை கொண்டவன் வழி அல்லாத வேற வழியை பின்பற்றவனை பத்தி பேசுது இது. ஒருத்தர் நம்பிக்கை கொண்டவன் வழியை பின்பற்றான், தூதருக்கு மாறு செஞ்சிடறான், இவனுடைய நிலைமை என்ன? தூதருக்கு மாறு செஞ்சிடறான், நம்பிக்கை கொண்டவரின் வழியை தான் பின்பற்றுறான். நீங்க ஏதாவது நம்பிக்கை கொண்டவர் வழி சஹாபாக்கள் வழியை சொல்லியலா, சரி, மதுஹப் வழியை சொல்லியலா, மதுஹப் வழி சஹாபாக்கள் வழியை பின்பற்றுறான். ஆனா எதை விட்டுவிட்டான்? தூதரை விட்டுவிட்டான். இப்ப இவனுடைய நிலைமை என்ன? அப்ப நரகம் தான் இவன். அப்ப இது சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவாக நீங்கள் விளங்கி கொண்டால இது நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லவே இல்லை. அது போக அதாவது மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை எது? ஒரு மூமின் எந்த பாதையில செல்லணும்? குர்ஆன் சுன்னா பாதையில செல்லணும். சரி, இது சஹாபாக்கள் சம்பந்தமாக சொல்லப்படுதுங்கிறிய, சஹாபாக்கள் எந்த பாதையை நோக்கி சென்றார்கள்? எந்த பாதையை நோக்கி சென்றதுனால அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான்? அவர்கள் தனக்கென்று தனி வழியை உண்டாக்கி கொண்டார்களா? இல்லையே. தூதருக்கு மாறு செஞ்சு மூமின்கள் அல்லாத வழியில செல்லக்கூடியவர்கள் நரகத்தில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி முருத்தத்தான போனவர்களுக்கு வெளியே நரகத்தில் வீசுவோம் எல்லாம் சொல்றான். இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போனவர்கள். அப்ப மூமின்களுடைய வழி என்பது இங்க சொல்லப்படக்கூடியது இஸ்லாம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. தூதருக்கு மாறு செய்யணும், தூதர் தண்டனை கொடுத்துருவாரு என்று பயந்து அவன் என்ன செஞ்சான்? முர்த்ததாகி வேற ஒரு மதத்தில் போய் சேர்ந்துட்டான். அந்த மதத்துக்கு மூமின்களுடைய வழியை விட்டு போயிட்டான், தூதருக்கு மாறு செஞ்சுட்டான், அவனுக்கு ஏற்கனவே நேர் வழியில இருந்தான் என்ற செய்தி தான் இதுல சொல்லப்படுது அப்படிங்கிறத என்ன செய்யணும்? விளங்கி கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் அஹமது நுஸ்கி அவங்க அதாவது அன்சாரிகள் எங்கே ஹிஜ்ரத் செஞ்சாங்க இப்படி கேட்டுக்கிருக்காரு 2-3 தடவை. இது அன்சாரிகள் ஹிஜ்ரத் செஞ்ச பற்றி பேசுகிற. அன்சாரிகள்னா முதல்ல யார் அப்படிங்கிறது விளங்கணும். அன்சாரினா உதவி செய்தவர்கள் அர்த்தம். எதுக்கு உதவி செஞ்சாங்க? ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர்களுக்கு உதவி செய்தார்கள். ஹிஜ்ரத் செய்தவர்களும் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர்களுக்கு உதவி செய்தவர்களும் முதலாவதாக வந்தார்களே அவர்களை அடுத்து வந்தாங்கல்ல, அவர்களுக்கு உதவி செஞ்சாங்கல்ல, அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் வந்தாலும் வேலை முடிஞ்சு வச்ச. அவர்களை பொருந்தி கொண்டால் அவர்களோட முடிஞ்சு வச்சு. இப்ப பையத் ரில்வான் சம்பந்தமாக சொல்லப்படுதுல, என்ன சொல்லப்படுது? அந்த மரத்தை லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இது யுபாயி உனக்கு தஹ்த ஸஜரா, இந்த மரத்தில் வைத்து உங்களுக்கு உறுதிமொழி தந்தார்கள், அவர்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அதோட முடிஞ்சு வச்சு. இன்னைக்கு போய் மரத்தில் உட்காந்துட்டு பையத்து செஞ்சாலும் உங்களுக்கு ஆக போறது இல்லை. எந்த மரத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்க பையத்து செஞ்சாலும் உங்களுக்கு அந்த வசனம் பொருத்தாது, உங்களுக்கு இல்லை. அப்ப இது முதலாவதாக அதாவது ஹிஜ்ரத் செஞ்சவர்கள், அவர்களை தொடர்ந்து அதுக்கடுத்து ஹிஜ்ரத் செஞ்சவர்கள். ஏன்னா ஹிஜ்ரத் ஒரே நேரத்தில் செஞ்சு முடிக்கல, அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய சிறப்பு சம்பந்தமா அல்லாஹ் சொல்றான். முதல்ல வந்தவர்களுக்கு அன்சாரிகள் மதீனாவாசிகள் உதவி செஞ்சாங்க, அவர்கள் அன்சாரி ஆயிட்டாங்க. அடுத்து வர்றாங்கல்ல, அவர்களுக்கும் உதவி செய்யறாங்க, அவர்கள் அன்சாரிகள். இவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டாண்ட வேலை முடிஞ்சு போன கதை. இதுக்கு தனியாக இவருக்கு நம்ம ஆதாரம் காட்டணும். அப்படின்னா நீ அதுக்கு காட்டுங்க, எதுக்கு காட்டணும்? லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இது யுபாயி உனக்கு தஹ்த ஸஜரா, அது நபியே அந்த மரத்தடியில் வைத்து உங்களுக்கு உறுதிமொழி தந்தார்கள், அவர்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அந்த பொருந்தி கொண்டாட இனி யார் எந்த மரத்தில் உட்காந்துட்டு உறுதிமொழி கொடுத்தாலும் அவர்களுக்கு அந்த பொருந்தும் சொல்ல வரீங்களா நீங்க? அப்படி வராது அது, சரியா? அதனால நீங்க அது சம்பந்தமா பாருங்க. அது போக அடிப்படையான விஷயங்களை முத போட்ட அந்த ஒரு வசனமே, ஏதாவது உங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு இறைக்கு அருளப்பட்டது, அதுதான் மார்க்கம், அதுதான் தீன். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், மார்க்கம் நிறைவடைந்து விட்டது, முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. மார்க்கம் முழுமையடைந்த ரசூலுல்லாஹ்வோட வஹீனுடைய தொடர்பு அறுந்து விட்டது. அதுக்கப்புறம் மார்க்கம் சொல்லக்கூடிய புதுசாக உருவாக்கி மார்க்கம் சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அப்படி யாராவது சொல்வார்களே ஆனால் அது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தும். அது மாதிரி அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்துல மாற்று கருத்துக்கள் கொண்டால் என்ன ஒரு பாதகமான விளைவை ஏற்படுத்தும். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாமல் பெரியார்கள் தலைவர்கள் என்று சொன்னால் எங்க கொண்டு போய் முடியும் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல என்ன செய்வோம், அது தெளிவுபடுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். நீங்க என்ன சொன்னா இந்த கௌரவ குறைச்சலுக்காக பார்த்தீங்கன்னா ஆதரவு வைக்கிறேன்னு சொல்றதெல்லாம் சகஜம்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 115வது வசனம், 9வது அத்தியாயம் 100வது வசனம்,
அபுதாவுதுடைய 4607 ஹதீஸ் என்ன, ஹலீஃபாக்களையும் சுன்னாவை பின்பற்றுங்கள். சுன்னா வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சுன்னா, அதோட வழிமுறையை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உமர் அலி அல்லாஹையும் அபூபக்கரையும் பின்பற்றுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய, நேரடியாகவே கூறிய ஹதீஸ்ன்னு சொல்லி எல்லாரும் ஆதாரம் போட்டாச்சு. அது வலிமையாக சொல்லிக்கிறது தான். வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரம் போடலை அப்படி எப்படின்னு சொல்லி, ஏன்னா தோல்வி ஒத்துக்கிட்ட கௌரவ குறைச்சலாச்சு. சரி, அதையெல்லாம் வந்து கண்டிக்க முடியாது. இதுக்கு போய் சொல்லுவோம். இப்போ கேட்கப்பட்ட கேள்வி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட மற்றும் பல சஹாபாக்களிடம் இந்த உடலுறவு சம்பந்தமாக கேட்கப்பட்ட போது, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் சந்தித்து கொண்ட உடலுறவா அல்லது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திக்காத உடலுறவா, அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டேன். அதுக்கு வாயை திறக்கலை. இது சட்டம் மாற்றப்பட்ட பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டேன். அதுக்கும் வாயை திறக்கலை, ஆதாரம் தரலை. அப்போ இதை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாதுங்கிற முடிவு எடுக்க முடியாது. அப்போ இதுக்குரிய ரெஃபரன்ஸை தந்தால் மட்டும்தான். முதலாவது என்ன ரெஃபரன்ஸ் தரணும், இது அப்படிப்பட்ட உள்ளுறவோடு தான் கேட்காங்கிறது ரெஃபரன்ஸ் தரணும். ரெண்டாவது என்ன ரெஃபரன்ஸ் தரணும், இது சட்டம் மாற்றப்பட்டதுக்கு பிறகு கேட்காங்கிறது ரெஃபரன்ஸ் தரணும். அந்த ஆதாரங்களை தராத பட்சத்தில் அவங்களுக்கு தெரியாதுன்னு நாம் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. ஸோ இது வந்து வெளியிடாக பாயிண்டாக நிற்காது. ஸோ ஆதாரத்தை தந்துட்டு பேசலாம். ஒரு வாதத்துக்காகத்தானா, ஒரு வாதத்துக்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கேட்கப்பட்டது இரு உறுப்புகளும் சந்திச்சு கொண்ட உடலுறவு தான் அப்படின்னு சொல்லி வச்சா கூட, ஒரு வாதத்துக்காக இது சட்டம் மாற்றப்பட்டதுக்கு பிறகு கேட்கப்பட்டதுக்கு ஆதாரம். ஒரு வாதத்துக்காக அப்படி வச்சா கூட அது தந்தா தான் அவங்களுக்கு தெரியல என்ன ஆகும். அதுக்கு பிறகு வேறொரு பதில் இருக்கு, சரிதானே? அதனால வந்து அது அப்படிப்பட்ட சட்டம் மாற்றப்பட்டதுக்கு பிறகு அதை கேட்டாங்க அப்படிங்கிறது தனியாக தான் தரணும். ஆடியோவில் நாங்கள் என்ன சொல்கிறோம்ங்கிறத தெளிவாக உள்வாங்கி போய் சொல்லுங்க. ஒரு சஹாபி இன்னொரு ஆடியோவில் நாங்கள் என்ன சொல்கிறோம்ங்கிறத தெளிவாக உள்வாங்கி போய் சொல்லுங்க. ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை வெட்டியதாக கொன்றதாக ஆதாரம் இல்லை. ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை கொன்றதாக ஆதாரம் இல்லை. முஸ்லிம்களுக்கெல்லாம் போர் நடந்துச்சு, அது மத பத்தி மறுக்கலை. ஆனால் அதில் ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை கொண்டதாக ஆதாரம் இல்லை. விளங்கிச்சா? அப்படிங்கிறத நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், பதிவு செஞ்சிருக்கேன். அதை விட்டு போட்டு முஸ்லீம்களுக்குள்ள போரை நடக்கலை அப்படின்னு பதிவு செஞ்சிக்கல. நான் பேசியதை தெரியப்படுத்தக்கூடாது. விளங்கிச்சா? ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை கொண்டதுக்கு ஆதாரம் இருந்தால் கொண்டு வாங்க பேசுவோம். விளங்கிச்சா? அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்கள் நீங்கள் வந்து ஆய்வு செஞ்சிக்க மாட்டீங்க. நீங்கள் அதை கொண்டு வாங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசுவேன். நான் மேலே ஒரு ஆதாரம் போட்டிருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களால் கொலை செய்யப்பட மாட்டாருங்கிறத அந்த முன்னறிவிப்போட சேர்ந்து வாரது. அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, என்ன அப்படின்னா சாப்டர் க்ளோஸ் ஆன கதை தான். அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்த்தீங்கன்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அடுத்தபடியாக தனக்கு ஒரு முன்மாதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்திருந்தார்கள் அப்படிங்கிறது ஆதாரபூர்வமான ஹதீஸில் வந்திருக்கு. 3685 இலக்க ஹதீஸ், புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்க, உமரே உயரிய நற்செயலுடன், நற்செயல் என்றது மார்க்க விஷயங்கள், நான் அல்லாஹை சந்திப்பதற்கு முன்மாதிரியாக நான் விரும்பி ஏற்கத்தக்கவர் எவரும் உங்களுக்கு பின்னால் இல்லை என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த மார்க்க விஷயத்தில் முன்மாதிரியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை எடுத்துள்ளார்கள். யார் எடுத்திருக்கிற சஹாபிகள்? யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மார்க்க விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அனைவரையும் விட மிக சிறப்பான ஆடைகள் கொடுக்கப்படும். அந்த ஆடை வந்து பார்த்தீங்கன்னா இழுபட்டு கொண்டு போகும். அந்த அளவுக்கு அவருடைய மார்க்க நன்மைகள் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் சொர்க்கத்துக்காக வாக்களிக்கப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
முன்மாதிரியாக மார்க்க விஷயத்தில் எடுத்திருக்காங்க. ஏன்னா சஹாபிகளை பின்பற்றலாம் முன்மாதிரியாக அழகிய விஷயங்கள்ல, நற்செயல் விஷயங்கள்ல, மார்க்க விஷயங்கள்ல, நபியை பின்பற்ற விஷயத்துல சஹாபியில முன்மாதிரி எடுக்கலாம் அப்படி என்கிற நிலைப்பாட்டில் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருக்காங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? மார்க்கத்துல என்ன செய்யலாம்? பின்பற்றல. ஏன்னா அவங்க வந்து பித்அத் செஞ்சாங்களா? அவங்க வந்து அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் நடந்தாங்களா? அலி ரலியல்லாஹு அன்ஹு மாற்றம் நடந்தாங்களா? அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு எப்படி சொர்க்கம் கொடுக்க முடியும்? அல்லாஹ் ரசூலை மட்டும்தான் பின்பற்றணும், இன்னொரு ஆளை முன்மாதிரி எடுக்கவே கூடா அப்படிங்கிறதுக்கு இருந்தா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கம் கிடைக்கக்கூடாது. இது தப்புன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்னு சொல்லி யாருமே யோசிக்கல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லலை. சரியா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசிட்டு இருக்கிறதான் புதிய வழிகேடு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு விதமான பிதுகத்தை தான் இவங்க வந்து மக்களுக்கு மத்தியில் விதைச்சு வச்சுட்டு இருக்காங்களே தவிர சஹாபிகளை நபியை பின்பற்றத்துக்கு முன்மாதிரியாக எடுக்கலாம் என்கிறதுல, இஸ்லாத்தை பின்பற்றத்துக்கு ஒரு முன்மாதிரியாக எடுக்கலாம் என்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இஸ்லாத்துல கிடையாது. அப்ப அந்த திருமதி உடைய 3805, 3663 இந்த மாதிரி பல அறிவிப்புகள்ல வரக்கூடிய இந்த ஹதீஸை பொறுத்த வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பிறகு அபூபக்கரையும் உமரையும் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுங்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவுரையை கேளுங்கள், அவர் சொல்வதை நம்புங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இந்த ஹதீஸ் வந்து ஆதாரபூர்வமான செய்தியாக வந்து அறிஞர்கள் ஏற்றிருக்காங்க. சரியானே? முகவைக்கா நேக்க மாட்டார், அது வேறு விஷயம். ஏன்னா அது சேப்டர் இந்த பெஸ்ட்டுக்கே முடியுது, விவாதமே முடியுது அதோட. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன்னா இந்த செய்தியை இமாம் திருமதி வந்து ஆதாரபூர்வமானதை கூறியிருக்காரு. அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் இதை வந்து ஆதாரபூர்வமானது கூறியிருக்காரு. எழுத்துல ரலின்னு சொல்லி தவறாக வந்துட்டு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூறியிருக்காங்க. சரியா? அப்போ இவ்வளோ பேர் யார் இது எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் கத்தாருடைய வக்ஃபு வாரியம், கத்தாருடைய இஸ்லாமிய விவகார அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்ட அறிஞர்கள் குழு இருக்காங்க இல்லையா, அந்த அறிஞர்கள் குழுவுடைய ஃபத்வா டிவிஷன் அவங்களால வழிநடத்தப்படக்கூடிய இணையதளம், அதுக்குரிய ஃபத்வா இணையதளம் வேர்ல்டு வைடாக வந்து பல மொழிகளில் இயங்கக்கூடிய இணையதளம் இது. அப்போ இந்த இணையதளத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபத்வா விஷயத்தை தான் எடுத்திருக்கு. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு முரணங்கிறதுக்காக இவங்க மறுக்காங்க தவிர மற்றபடி ஹதீஸ் வந்து ஆதாரபூர்வமானது. அப்போ சஹாபியை ஃபாலோ செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொல்லியிருக்காங்கன்னு இதன் மூலம் நமக்கு தெளிவாகுது. சரி, இப்போ அந்த குர்ஆன் 4வது அத்தியாயம் 115 வசனம் இருக்குல்ல, மூமின்கள் செல்லாத பாதையில் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி, இது யாரோ ஒருவருடைய சம்பவத்துக்காக இறங்கியிருக்கலாம், ஓகே. ஆனால் அதுக்கு மட்டும்தான் சொல்ல முடியாது. அந்த வசனம் வந்து இந்த அமுல் இருக்கிறதா தான் என்ன செஞ்சிருக்காக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திருக்காரு. சரியா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட அதை வந்து இஜ்மாக்கு ஆதாரமாக எடுத்து பேசியிருக்காருங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஓகே. அடுத்து என்ன கேள்வி கேட்காங்கடா, ஒருத்தன் மூமீன்கள் செல்லக்கூடிய வகையில், அதாவது சஹாபாக்கள் செல்லக்கூடிய வழியில் செல்றான், ஆனால் ரசூலுக்கு மாற்றமாக நடக்கான். இவனுக்கு என்ன கேட்டால், சஹாபாக்கள் வழியில் செல்லக்கூடியவன் எப்படி ரசூலுக்கு மாற்றமாக நடப்பான்? இந்த கேள்வியே முதலாவது பிழையாச்சு. சஹாபிகளுடைய வழியில் செல்லக்கூடியவன் நபியை வந்து சரியாக பின்பற்றுவனாக தான் இருப்பான், நபிக்கு மாற்றம் நடக்கிறவன் இருக்க மாட்டான். ஏன்னா சஹாபிகள் நபிக்கு மாற்றமாக நடக்க மாட்டாங்க, அவ்வளோதான், சிம்பிள். அப்போ இந்த கேள்வி வந்து அனாவசியம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் இந்த வசனம் வந்து மிக தெளிவாக சஹாபிகளை பின்பற்றதுக்கு ஒரு ஆதாரமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா மூமீன்கள் யாருன்னே நமக்கு தெரியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, என்னுடைய தலைமுறையை சார்ந்தவர்கள் அதுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் சொன்னாங்க. செலிவாக வந்து சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவர்கள் நபியுடைய காலத்திலேயே இவர்கள் வந்து சொர்க்கவாசிகள் என்று சொல்லி உறுதி செய்யப்பட்டது சஹாபாக்கள். அப்போ சஹாபாக்கள் மூமீன்கள், அப்போ மூமீன்களை பின்பற்றணும் என்கிறது இதுலேருந்து நமக்கு தெரிய வருது. அடுத்தது என்ன அப்படின்னா, குர்ஆன் 900 வந்து அதோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா முஹாஜிர்கள் அன்சாரிகளையும் பின்பற்றினவர்கள் மீது அல்லாஹ் திருப்தி கொண்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கல, அதோட முடிஞ்சுன்னா அது முடியலை. அந்த மாதிரி முடிஞ்சதாக யாருமே இந்த 1400 வருஷத்துக்கு யாருமே பார்க்கல, யாருமே அந்த மாதிரி சொல்லலை. அப்பொழுது முஹாஜிர்கள் அன்சாரிகளை யார் நற்செயல்களை பின்தொடர்கிறார்களோ என்கிறது, யார் பின்தொடர்கிறாங்களோ அதுக்கு பிறகு வந்த யாரோ எல்லாரும் அந்த முஹாஜிர்கள் அன்சாரிகளுக்கு பிறகு அவர்களை பின்தொடரக்கூடிய எல்லாரும்
மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லாரும் தான் அதில் குறிக்குமே தவிர அதோட அது முடியறதில்லை. அல்லாஹ் திருப்தி கொண்டான் அப்படின்னு சொன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது செஞ்சாலும் அல்லாஹ் வந்து என்ன செய்வான், திருப்தி கொள்வான். யாரு முஹாஜிர் அன்சாரிகளுடைய நற்செயலில் பின்பற்றினா அல்லாஹ் திருப்தி கொள்வானுங்கிறது அதனுடைய என்னது அர்த்தம். ஸோ அதனால இது வந்து ஒரு பிழையான ஒரு வாதம். யாரும் 1400 வருஷம் சொல்லாத புதிய கருத்துக்கள், அதாவது விதத்தான கருத்துக்கள். சரி, இதுல வந்து அடிக்கடி வந்து இந்த அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மட்டும் கட்டுப்படணும், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்படணும், வஹீக்கு கட்டுப்படணும்னு சொல்றதை வந்து பார்க்க முடியுது. இப்போ அந்த ஒரு குர்ஆன் வசனம் ஓடிக்க, அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுபவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார். அந்த அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுதல்ல தான் சஹாபியை பின்பற்றலாம்ங்கிறது இருக்குது. விளங்கிச்சா? அப்போ ஏற்கனவே ஒரு ஓடியோவில் வந்து அவர் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரசூலை விட்டுட்டு வழிகேட்டில் போகிறேன் அப்படின்னு சொல்லி, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாமல் போகிறேன். வேறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபிகளையே கட்டுப்படுமாறு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா சஹாபிகளை பின்பற்றுமாறு சொல்லியிருக்கான். பின்பற்றலாம்ங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கலிஃபாக்களுடைய சுன்னாக்களை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி சஹாபியை பின்பற்ற சொல்லியிருக்காங்க. சஹாபிகள் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு மூத்த சஹாபிகளை, அந்தஸ்தில் உயர்ந்தவர்களை வந்து பார்த்தீங்கன்னா முன்மாதிரி எடுத்திருக்காங்க. இதையெல்லாம் மறுத்துக்கிட்டு போகிறது இருக்கு இல்லையா, நீங்கள் தான் அதை யோசிக்கணும், நாங்கள் இல்லை. சரி, அப்போ அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுதல்ங்கிறது சஹாபியை பின்பற்றலாம் என்ற முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை நிறைவேற்றுறது அதில் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி கொள்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட், இது வந்து பார்த்தீங்கன்னா குர்ஆனை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று திரட்டுமாறு, ஒரு பிரதி எடுக்குமாறு சொல்லலை. அதே சமயத்தில் அவர்கள் செய்யவும் இல்லை. இந்த ஐடியாவை யார் கொடுக்காங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஐடியாவை கொடுக்காங்க. குர்ஆனை வந்து நம்ம ஒன்று திரட்டி எடுப்போம், ஒரு பிரதிக்குள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தயங்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, நான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை நாம் எப்படி செய்வது, நிறைய செய்யலையே, நாம் எப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து அதை பற்றி பேசி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறது சரி என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்பற்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்பற்றாங்க. இவர்கள் இருவருடைய கருத்தை ஸைத் இப்னு சாபித் பின்பற்றி ஒன்று திரட்டார். அப்போ இப்போ கையில் குர்ஆன் சொல்லி குர்ஆனை இந்த கையில் வச்சிருக்கீங்களே, ஒரு நூலா, ஒரு புக்கா, அதுவே சஹாபியுடைய முன்மாதிரியிலேருந்து வந்தது தான். சஹாபியுடைய முன்மாதிரியை பின்பற்றத்தால வந்தது தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதனால் அப்படி சொன்னாங்க, அவ்வாறு செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருந்ததுங்கிறத உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிந்திருந்ததால் அதை செஞ்சாங்க. அது அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் இல்லைங்கிறதுக்கு அவங்க செஞ்சாங்க. ஆனால் இது வந்து யார் மூலமாக வருகிறது, யாருடைய முன்மாதிரியிலேருந்து வருதுன்னு சொன்னால் சஹாபிகளுடைய முன்மாதிரியிலிருந்து தான் இது வருது. சஹாபிகளுடைய என்னது முன்மாதிரியிலிருந்து தான் வருது. அபூபக்கர் தான் தெளிவாக கேட்காங்க, நபி செய்யாது நான் அப்படி செய்கிறேன். ஆனால் உமர் தான் பேசி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அப்போ உமர் தான் பின்பற்றி தான் அபூபக்கர் தான் என்ன செய்கிறாங்க, குர்ஆன் திரட்டுறதுக்கு உத்தரவிடுறாங்க. அப்போ இந்த இடத்த சஹாபிகளை பின்பற்று வந்து குர்ஆனே வந்திருக்கு. அதாவது குர்ஆனுடைய அந்த என்ன தொகுப்பே வந்து பார்த்தீங்கன்னா சஹாபியை பின்பற்றி தான் வந்திருக்கு. இதை வச்சுக்கிட்டு சஹாபியை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. காலையில் 6 மணிக்கு ஒன்று போட்டிய, அப்புறம் 12 மணிக்கு மேலே ஒன்று போட்டிய, இப்போ ஒன்று போட்டி, 3 போட்டி இல்லைங்க.
வரக்கூடிய ஹதீஸ் இதெல்லாம் நாங்கள் போட்டிருக்கிறோம். அபுதாவது ஹதீஸில் வந்து சுன்னத்துங்கிறாங்க. அது சுன்னத்துனா முதல்ல என்னென்று விளங்கினா அந்த வார்த்தையை பேச மாட்டேன். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக சுன்னத்து என்று வரக்கூடியதை வந்து நம்ம சொல் செயல் அங்கீகாரம் அப்படின்ட்டு நம்ம பொதுவாக போயிடுவோம். ஆனால் மற்றவர்கள் சம்பந்தமாக சுன்னத்து என்று வரக்கூடியது வழிமுறை தான். அங்கே வந்து ஹலிஃபாண்ட ஆட்சியாளர்களுடைய வழிமுறைகளை என்ன செய்யுங்க, பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மார்க்கத்தில் புதுசாக உண்டாக்கிறது அப்படின்னா மார்க்கம் முழுமையாக்கப்பட்ட மார்க்கத்தில் வந்து ரசூலுல்லாஹ் காலத்துக்கு அப்புறமா மார்க்கத்தை உண்டாக்குறதுக்கு அது மாதிரி சஹாபாக்கள் முடிகிற வரைக்கும் உண்டாக்குறதுக்குலாம் அப்படிலாம் அனுமதி கிடையாது, அதிகாரம் கிடையாது. மார்க்கம் முழுமையடைந்து விட்டது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் ஒன்றையும் கூட்டக்கூடாது. அதுக்கு அதிகாரம் யாருக்கும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ்வுக்கு மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை, அல்லாஹ் சொல்லாத விஷயங்கள் அவர்களாக சில விஷயங்கள் அவர்களாக சொல்வார்கள். ஆனால் வலது கரத்தால் பற்றி பிடித்து கொண்டு நாடி நரம்பை துண்டிச்சிரும் அப்படின்னு எல்லாம் சொல்றான். ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. எச்சரிக்கை பின்னாடி வரக்கூடியவங்க மார்க்க விஷயமாக விளையாண்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை தான் அதில் சொல்லப்படுது. அது மாதிரி அந்த சுன்னத்துக்கிறதுக்கு நம்ம மேலே 2 குர்ஆன் வசனம் போட்டிருக்கோம். அது வழிமுறை அப்படிங்கிற அர்த்தம், அதாவது ஆட்சியாளர்களுடைய வழிமுறை. அப்போ ஆட்சியாளர்கள் எப்படி ஆட்சி செஞ்சார்கள், அந்த ஆட்சியாளர்களுடைய வழிமுறையின் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யுங்க, மற்ற ஆட்சிகள் அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது யாரு எனக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு தெரியாது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவருடைய வழிமுறை என்ன செய்யுங்க, ஆட்சியாளர்களுடைய வழிமுறை. ஏன்னா இது குர்ஆனுடைய உத்தரவு தான். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் கட்டுப்படுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற அடிப்படையில் அது சொல்ல வேண்டிய விஷயம். அதையும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்க. சொல்லிட்டு கடைசியாக சொல்லிட்டாங்க, மார்க்கத்தில் புதுசாக உண்டாக்கிறாதியே, மார்க்கம் என்னோட முடிவடைந்து விட்டது, அல்லாஹ் என்னோட நிறைவு செய்து விட்டான், எனக்கு அப்புறம் யாருக்கு வஹி வராது அப்படிங்கிற செய்தி அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், நம்ம குர்ஆன் வசனங்களில் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது இந்த தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் அந்த குளிப்பு கடமை சம்பந்தமாக நம்ம செய்தி போட்டிருந்தோம். உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள வந்து கேட்ட விஷயமாக. அதுக்கு அலி ரலியல்லாஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க அந்த மாதிரி கௌப் இப்னு மாலிக் இந்த மாதிரியான சஹாபாக்கள் வந்து ஆமா அப்படின்றது, அதாவது விந்து வெளியானா தான் குளிப்பு கடமையாகும், விந்து வெளியாகவிட்டால் கழுவிட்டு ஒளி செஞ்சுட்டா போதுமானது அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? இது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு அப்புறம் நடந்த சம்பவம் தான். நம்ம இந்த முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க விளக்கம் சொல்லக்கூடிய செய்தியை, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம மேலே போட்டிருந்தோம். அந்த ஹதீஸை நீங்கள் போய் ஹதீஸ் கிதாபுல நீங்கள் பார்த்துருந்தீங்களாக்கு முழுமையான விவரம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. அது நம்ம அந்த தேவையான செய்தியை மட்டும், அதுக்கு உள்ள செய்தியை மட்டும் நம்ம போட்டிருந்தோம். இப்போ நம்ம முழுமையாக போட்டிருக்கிறோம். நீங்கள் வேணா பார்த்துக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு அப்புறம் நடந்த சம்பவம் தான் இது அப்படிங்கிறது விளங்கின அந்த சஹாபாக்களுக்கு அது சம்பந்தமாக தெரியவில்லை, தெரியாம தான் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதை கூடுதலாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் சகோதரர் அஹமது நுஸ்கி அவங்க வந்து ஒரு டைட்டில் போட்டு என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. அவங்க போகிற டைட்டிலுக்கும் உள்ளக்குள்ள செய்திக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறோம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அலி அலி உமர் அலியை முன்மாதிரியாக பின்பற்றி ஏற்க முடியாதான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு ஹதீஸ் போட்டிருந்தாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுல வந்து இந்த பால் கோப்பையை குடிச்சிட்டு மிச்சத்தை என்ன செய்வாங்க, உமர் அலிலாம் கொடுப்பாங்க. அது என்னன்னு கேட்கும்போது கல்வி அப்படிங்கிற ஒரு செய்தியை விளக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. அது வெறும் இல்மு தான், கல்வி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா, இப்போ உமர் அலிலாம் ரசூலுல்லாஹ்விடமிருந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. இப்போ ரசூலுல்லாஹ் நுபுவத்தை கொடுத்துட்டு போனாங்களோ, எனக்கு பின்னாடி இனிமேல் நீ தான் நபி, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறங்க, என்னுடைய நபித்துவத்தினுடைய அந்த செய்தியை நான் உங்களுக்கு மிச்சமாக விட்டுட்டு போயிடுறேன், நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தான் இதுக்கப்புறம் நீங்கள் நபியாக இருந்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களா? அதை சொல்லவே இல்லை. நபியின் அடிப்படையில் செயல்படக்கூடியது இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் நபியே கிடையாது. நபியுடைய அந்தஸ்துக்கு யாரும் வரவும் முடியாது. அப்போ கல்விதான் அப்படிங்கிறத விளங்கணும். ஒன்று. ரெண்டாவது, உமர் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கிறாங்க. அது தப்புன்னு நம்ம சொல்லலை. தெரியாமல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. ஆனாலும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருக்கிறாங்க. கேட்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு ஆதாரம் கேட்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள், சஹாபி சொன்னார்கள் என்பதற்காக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நீங்கள் பாருங்க, நீங்கள் இப்போ ஒரு சஹாபி போய் உமர் ரலியல்லாஹு வீட்டில் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறாங்க, சவுண்டு வரல, பதில் வரல. மறுகையும் சொல்கிறாங்க 3 தடவை சொல்கிறாங்க, பதில் வரல, திரும்பி போயிட்டாங்க. அவங்க உள்ள உட்காந்து வேலையாக இருந்திருப்பாங்க, திரும்பி போய் என்னென்னு பார்ப்போம்னு வந்து இந்த மாதிரி ஒரு சஹாபி ஒரு ஆளுடைய சத்தம் கேட்டுச்சு, எங்கே ஆளை காணா அப்படிங்கும்போது அவர் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவர் பயந்துவே வராரு. அந்த சஹாபி வந்து, என்னப்பா நான் வரதுக்குள்ள நீ போயிட்டு அப்படின்ட்டு. இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க 3 தடவை சலாம் சொல்லுங்க, உங்களுக்கு பதில் வரவில்லை என்றால் திரும்பி விடுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, இதுக்கு உண்டான ஆதாரத்தை கொண்டு வரணும், நீ சும்மா ரசூலுல்லாஹ் மேலே சொல்லி பெற முடியாது, இதுக்கு உண்டான ஆதாரம் என்ன, அதை கொண்டு வா அப்படின்ட்டு. அவர் பயந்து நடுங்கி போய் ஒரு சபையில் கேட்குறாரு, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமாண்டு. அப்போ ஒரு சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க போய் விளக்கம் சொன்னதாக வருது. அவங்க போய் ஆமா ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க அப்படின்னு வருது. அப்போ அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியல தானே, அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே சரி சஹாபி சொல்லிட்டாங்க ஏற்றுக்கிறேன்னு அப்படின்னு போல. அது ரசூலுல்லாஹ் சொன்னான்னு சொல்றாரு.
அந்த போய் கதவை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னவர் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இதற்கு உண்டான சாட்சியை நீ கூட்டிட்டு வா, ஆதாரத்தை கொண்டு வா அப்படின்னு கேட்டார்கள் என்றால், அப்ப சொல்லக்கூடிய ஆளை பொறுத்து இல்லாத ஆதாரத்தோட சொன்னா கூட அதை பார்க்கணும் அப்படிங்கிறது உமர் ரலியல்லாஹு அவங்க கடைபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுபோல் இதில் கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்கும் அறிந்த செய்தி தான், அதனால ஆதாரம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆதாரம் தேவைப்பட்டால் நம்ம எடுத்து போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போன உடனே இதில் என்ன நிலைமை ஏற்படுதுன்னா, உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் என்னுடைய வாளுக்கு இரையாவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன விளங்கி வச்சிருக்காங்க? ரசூலுல்லாஹ் மௌத்தா போக மாட்டாங்கன்னு விளங்கி வச்சிருக்காங்க. சஹாபாக்கள் பெரும்போது அப்படித்தான் இருந்தாங்க, தூங்கிட்டு இருக்காங்க, திரும்ப வந்துருவாங்க, ரசூலுல்லாஹ்க்கு 2 மரணம் இருக்கு, இப்படியெல்லாம் விளங்கி வச்சிருக்காங்க. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பு மூடப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து நெத்தியை முத்தமிடுறாங்க. திபுத்த ஹய்யம் வ மையிதா, நீங்கள் உயிரோடு இருக்கும்போது நறுமணம் கமழ்ந்தீர்கள், அதுக்கப்புறம் மரணித்ததுக்கு அப்புறம் நீங்க நறுமணம் கமழ்கிறீர்கள் என்ற செய்தியை சொல்றாங்க. இதை மட்டும் சொல்லிட்டு அவங்க போகல, வெளியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக உள்ள செய்திகள், குர்ஆன் வசனங்கள் அடுக்குறாங்க. உஹது போர்க்களத்தில் அருளப்பட்ட வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹிர் ரசூல், அதாவது இந்த முகமது கொல்லப்பட்டு விட்டால் அல்லது அவர் மரணித்து விட்டால் நீங்கள் வந்த வழியே சென்று விடுவீர்களா, முகமது அவர்கள் தூதரை தவிர வேறு இல்லை, இதற்கு முன்னாடி எத்தனை தூதர்கள் சென்று விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. அதே மாதிரி இன்னக்க மையத்தூன் இன்னஹு மையத்தூன், நபியை நீங்களும் மரணிக்கக்கூடியவர் தான் என்ற செய்தியை போட்டு உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு சொல்றாங்க முத்தாயிப்பா உமர் அதாவது அபூபக்கர் சித்திக் அவங்க ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. மன்கான யஅபுது முஹம்மதன் இன்ன முஹம்மதன் கதுமாத், முகமது உயிரோடு இருக்கிறார்கள் என்று யாராவது சொன்னா அவர்கள் முகம்மதை வணங்குகிறார்கள், முகம்மதை வணங்கக்கூடியவர்கள் தான் முகமது உயிரோடு இருக்கிறார்கள் சொல்வார். முகமதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, மற்ற எந்த நேரத்திலையும் பயன்படுத்தல. இதுல சொல்றாங்க மன்கான யஅபுது முஹம்மதன் இன்ன முஹம்மதன் கதுமாத், முகம்மதை வணங்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அறிந்து கொள்ளுங்கள், முகம்மது அவர்கள் மரணித்து விட்டார்கள். ஒமன்கான யஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அறிந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் ஒருத்தன் தான் சாவாமல் உயிரோடு இருக்கக்கூடியவன் என்ற செய்தியை அழுத்தமா போட்டு உடைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய வாள் என்ன செய்யுது, கீழே விழுகுது, அவங்களுக்கு டொம்முன்னு கீழே விழுந்துடுறாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி வசனம் இருந்ததே எங்களுக்கு தெரியாதுன்னு அப்படி பேர் அந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஓதுனாங்கன்னு வருது. அப்ப இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியாம தான் நின்று இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போக மாட்டாங்கன்னு விளங்கி இருக்கிறாங்களே, ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டான்னு யாராவது சொன்னா வெட்டி போடணும்னு சொல்லியிருந்தாங்களே. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதனால நம்ம சஹாபாக்களை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. குர்ஆன் சுன்னாவுல சஹாபாக்களை பின்பற்றுங்கள் என்று எந்த ஒரு ஆர்டரும் இல்லை, கட்டளையும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உத்தரவும் போடவும் இல்லை அப்படிங்கிறது என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும். இந்த மேல ஒரு வசனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரர் அஹமது நுஸ்கி அவங்க இந்த சஹாபாக்கள் அந்த மூமின்களுடைய வழி, மூமின்கள் செல்லாத வழியில் யார் செல்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது, அதனுடைய சபபு நுஸூல் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக போட்டிருக்கோம். இவங்க தப்சீரை கொண்டு வந்து ஆதாரம் காட்டிக்கிறாங்க. தப்சீர்லாம் ஆதாரம் இல்லை, தப்சீரில் அவங்க கருத்தை சொல்லுவாங்க. சாஃபி இமாம் இஜ்மா சம்பந்தமாக சொன்னாராம், அவர் சொல்லிட்டு போறாரு, அது இல்லை, அதில் ஆதாரம் அதில் உள்ளது இல்லை. இதில் விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தனக்கு நேர்வழி தெளிவானதுக்கு அப்புறம் தூதருக்கு மாறு செஞ்சுட்டான்னு வைங்க, அதோட அவன் ஜோலி முடிஞ்சு போச்சு. இனி அவன் மூமின்களுடைய வழியில சென்றாலும் சரி, மூமின்கள் வழி அல்லாத வேற வழியில சென்றாலும் சரி, தூதருக்கு மாறு செஞ்சிட்டாலும் டோட்டல் க்ளோஸ்னு அர்த்தம். தூதருக்கு மாறு செஞ்சுட்டு ஒருத்தன் மூமின்கள் வழியில போனான்னா சொர்க்கத்துக்கு போயிடுவான், அவன் போக முடியாது. அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுது, அதாவது தூதருக்கு மாறு செஞ்சுட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய விஷயமாகத்தான் அதில் பேசப்படுது அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுபோக அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கு மட்டும்தான் கட்டுப்படணும், அவங்க சொல்வது மட்டும்தான் மார்க்கம். அவங்க சொன்ன மார்க்கத்துல ஓட நம்ம சுய விளக்கங்கள், சுய விருப்பங்கள், சுய அபிப்பிராயங்கள், சுயமாக எனக்கு பிடிக்கல, எனக்கு அது பிடிச்சிருக்குது, நான் அப்படித்தான் செய்வேன், இப்படித்தான் செய்வேன், அந்த மாதிரியான எந்த ஒன்றும் செய்வதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற விஷயமாக ஒமா கான மோமினின் வலா மோமினத்தின் இதா கலல்லாஹு வரசூலஹு அம்ரா ஐயக்கூன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம் வமை இஹ்ஸில்லாஹ வரசூலஹு ஃபக்கத் லல்ல லலாலம் முபீனா. அதாவது அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்த போது நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதுல சுய அபிப்பிராயம், சுய கருத்து கொள்வதற்கு அதுல உரிமை இல்லை. அதுல யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கு மாறு செய்கிறார்களோ பக்கத்து லல்ல லலாலம் முபீனா, அவர்கள் மிக தெளிவாக வழிகட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க அல்லாஹ் ரசூல் தான் பேசப்படுது. அல்லாஹ் ரசூல் ஒரு முடிவு எடுத்து விட்டார்கள், மார்க்கமாக சட்டமாக ஒரு செய்தியை சொல்லி விட்டார்கள். ஆனால் அதுல மாற்று கருத்தோ, மாற்று அபிப்பிராயமோ, மாற்றுவதோ, நீக்குவதோ, கூட்டுவதோ, குறைப்பதோ யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதே மாதிரி அந்த சூரத்துல் அஹ்ஸாப்ல 66வது வசனம், யௌமத்து கல்லபு உஜூஹிஹிம் ஃபின்னார் யகூலூன யா லைத்தனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா, நரக நெருப்புல அவங்களுடைய முகங்கள் புரட்டப்படக்கூடிய அந்த நாளில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்திருக்க கூடாதா என்று கூறுவார்கள். நாங்கள் சஹாபாக்களை பின்பற்றாம போயிட்டோமே, இமாம்களை நாங்கள் பின்பற்ற அந்த பேச்சே இருக்காது. அதுக்கு கீழே இன்னும் கூடுதலாக சொல்றாங்க, வ காலு ரப்பனா இன்னா அத்தானா சாதத்தனா வ குப்ரானா ஃபஅலதுன சபீலா, எங்கள் இறைவா எங்கள் தலைவர்களுக்கும் எங்களுடைய பெரியார்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம். அப்ப எங்க இதெல்லாம் விளங்குது, அல்லாஹ் ரசூலை விட்டு தலைவர்கள், பெரியார்கள், மகான்கள், அவுலியாக்கள், இந்த அவுலியாக்கள் ஒண்ணு வந்துடக்கூடாது. அங்க அல்லாஹ் மேல அழகா சொல்லிடுறான், இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும் வலா தத்தபி மின் தூனிஹி அவுலியா, உங்கள் இறைவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள், அவனை விடுத்து மற்றவர்களை அவுலியாவை ஆக்கி பின்பற்றாதீர்கள் அப்படிங்கிற தெளிவா இருக்குது.
அப்ப வந்து தலைவர், பெரியார், மகானா, அவர் இவர் எவர்னு போனாலும் சரி, அது வந்து எங்க கொண்டு போய் சேர்த்துறேன், எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் என்று கூறுவார்கள். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ரப்பனா ஆத்திஹிம் லிஹுபைனி மினலாதா வல்லன்ஹும் லஹனன் கபீரா, யாலா எங்களது வழிகெடுத்து அவர்களுக்கு வந்து இருமடங்கு வேதனையை கொடுப்பாயாக, அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாபத்தை ஏற்படுத்துவாயாக என்று கேட்பார்கள் அப்படிங்கிற செய்தியும் அதுல சொல்லப்படுது. அப்ப வந்து குர்ஆன் சுன்னாவை விட்டு அல்லாஹ் ரசூலை விட்டு 3ஆவதாக 4ஆவதாக என்று போவார்களே, ஆனால் அவர்கள் சென்றடையக்கூடிய இடம் நரகம்தான் என்பதை என்ன செய்யணும், தெளிவுபடுத்தணும், அதை விளங்கி கொள்ளணும். அதை அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறான். அதே மாதிரி வமை யுத்தி இல்லாஹ் ரசூலஹு ஃபக்கது ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு விட்டார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் கன்ஃபார்ம் வெற்றி அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக அந்த வசனங்கள் சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் கூடுதலாக உள்ள விஷயங்கள் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் நாளைய தொடர்புல என்ன செய்வோம், தொடருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, அதாவது எனக்கு பின்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு பின்பற்றுங்கள் என்று வரக்கூடிய செய்தி வந்து பலவீனமான செய்தி அப்படின்னு நாமளும் சொல்லியிருந்தோம். அதாவது இமாம் திருமதி ஹசன் கொண்டு வந்தாலும் பலவீனமான செய்தியை தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோக அவங்க ஆரம்பத்தில் முத போட்டிருந்தாங்கல்ல, அதுல வந்து ஹசன் லி ஹைரிஹி அப்படின்னு போற ஹசன் லி ஹைரிஹி என்று கொண்டு வந்து விட்டாலே அது எல்லா துருக்குகளுமே பலவீனமான துருக்குகள் தான், எந்த ரூட்ல வந்தாலும் அத்தனை செய்தியும் பலவீனம் தான் அப்படிங்கிறது ஒப்புக்கொள்ளும் விதமாக தான் ஹசன் லி ஹைரிஹி அப்படின்னு கொண்டு வருவாங்க. அதுபோக வந்து ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமியா சம்பந்தமாக கொண்டு வந்தா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது சனதுல வந்து பலவீனம் இருக்கத்தான் செய்யுது, ஆனா மத்தன் சரியா இருக்குது அப்படிங்கிறாரு. சனது பலவீனம் என்றால் மத்தன் எடுக்கவே படாது, அதான் ஹதீஸ்ல உள்ளது. சனது பலவீனம் என்றால் மத்தன் எடுக்கப்படாது. சனது சரியாக இருந்து மத்தன்ல கோளாறு இருந்தா கூட தள்ளி விட்டுருவாங்க, ஆனா சனதே சரியில்லை என்றால் மத்தனை கணக்கிலே எடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். அதனால இவங்க போட்ட செய்திகளுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பதில் கொடுத்துருக்கிறோம். அதுபோக வந்து அம்மார் ரலியல்லாஹு அவர்களை கொண்டது வந்து சஹாபி தான், அவர் வந்து பையத்து ரில்வான்ல கலந்து கொண்டவர் அப்படிங்கிற செய்திக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ஆதாரம் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும்.